பாப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாம். வாலைக்கும் சலாம். பார்க்கலாம் சார். ஷானு வரலையா? நீ சாப்பிடுறீனா? நீ படிமா. ஷானு வரல பொழுது. ஓகே சார். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். போர்டு ஷானு வந்துச்சு போர்டு. நீ கூட படிக்கலாம். நீங்க படிக்கலாம். ஷானு கூட பண்ணி ஒரு டைம் படிங்க. வாய்ப்பு மாறி மாறி படிங்க. ஒரு புதுமையான நடவடிக்கையாக நைஜீரியா போர்டை பாருங்க. போர்டு நான் வந்த பிறகுதான் போர்டு போர்டுக்கே வரேன். படிமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிமா. ஒரு புதுமையான நடவடிக்கையாக நைஜீரியா புதுமையான மூளை காய்ச்சலுக்கு எதிரான மூளை காய்ச்சல் தடுப்பூசி மூளை காய்ச்சல் மற்றும் தடுப்பூசியை கண்டுபிடிக்க நைஜீரியா காய்ச்சல் மற்றும் இதர நோய்களுக்கான தடுப்பூசி. இதர பாக்டீரியா நோய்கள் நோய்களுக்கான தடுப்பூசி. நோய்களுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. தடுப்பூசி அது என்ன பேர்? தடுப்பூசி பேரு MEN-C5. MEN-C5 நைஜீரியா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அங்க வந்து இதை கண்டுபிடிச்சி பெரிய விஷயம். அப்படிதான் இல்லையா? MEN-C5 சார் அது MEN-5CV சார். சிவியா? MEN-5CV. MEN-5CV. வந்து ஒரு புதுமையான நடவடிக்கையாக இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய விஷயம். ஹூவே பாராட்டுகிறது. ஹூ அமைப்பே பாராட்டுகிறது. பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. புரியுதா இல்லையா? ஹூ அமைப்பு பாராட்டு. இது வந்து ஒரு தமிழர் யார்? ரேஷ்மா வந்தாச்சா? ஒரு தமிழ்நாட்டு பெண் இருந்தாங்க, மிகப்பெரிய டைரக்டர். யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா கூட ஒரு பசுமை பற்றி குத்திட்டவர். சௌமியா சார். சௌமியா சுவாமிநாதன் இருந்தாங்க. தெரியுமா இல்லையா? முக்கியமான பதவி ஹூல இருந்தாங்க. ஹூவே இந்த வேக்சிக்காக பாராட்டுகளை தெரிவிச்சிருக்குது. ஒரு முக்கியமான வேக்சிக்காக பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் படிப்போம். டைம் இதழின் 2024 மிகவும் செல்வாக்கு மிக்க 100 பேர் பட்டியலில் ஆலியா பட் சேர்க்கப்பட்டிருப்பது. செல்வாக்கு யார்? டைம் இதழ் ஃபோக்கஸா? டைம் இதழ் செல்வாக்கு மிக்க 100 பேர் பட்டியலில் ஆலியா பட். செல்வாக்கு மிக்கவர்கள் வந்து ஆலியா பட் வராங்க. டைம் எழுதுறாங்க. ஓகேவா? அது வந்து ஆலியா பட். அவங்க ஆமா சார். ஆலியா பட் வராங்க. 100 பேர்ல வராங்க. 100 பேருக்கு வராங்க. 100 பேருக்கு ஒரு விஷயம். அவங்க ஒரு படம் ஹாலிவுட் ஒரு படம் என்ன பண்ணாது? ஹார்ட் ஆஃப் ஸ்டோன். முக்கியமான படம். ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் முக்கியமான படம். அதை பற்றி கேட்பாங்க. ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் இந்த படத்தை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? அது முக்கியமான. அடுத்ததுப்பா தமிழகத்தின் முன்னாள் ஆளுநர்கள் லிஸ்ட். அதான் லிஸ்ட்டுக்கு பார்த்து தமிழ்நாட்டு ஆளுநர் லிஸ்ட்டுக்கு கவர்னர் லிஸ்ட், ஆளுநர் லிஸ்ட் படிக்கணும். அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஆளுநர்கள் யார் யாருன்னா எப்பெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. கான்ட்ரவர்சி ஆளுநராக இருக்காங்க. ஆளுநர்கள் பட்டியல் மனப்பாடம் பண்ணும்பா. எப்போ எமர்ஜென்சி வந்தது, யார் யாராக இருக்காங்க எல்லாமே கேட்பாங்க தமிழ்நாட்டை பற்றி. அப்போ தமிழ்நாட்டு ஆளுநர்கள் பற்றியெல்லாம் கரெக்டாக படிக்கணும். அடுத்தது ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் உயர்நீதிமன்றம் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இதை வந்து ரத்து பண்ணிக்கிறார்.
என்ன சட்டம் அது? பொது பாதுகாப்பு சட்டம். பொது பாதுகாப்பு சட்டத்து பிரகாரம் அது என்னது சார்? புரியல. பொது பாதுகாப்பு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொது பாதுகாப்பு சட்டம்னா சில தீவிரவாத இயக்கம் இருக்கா இல்லையா, அதுக்காக கொண்டு வந்த சட்டம் அது. அந்த சட்டத்தின்படி யார் அரெஸ்ட் பண்ணாங்க, யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? அவர் பேரு ஜாபர் அகமது காவல் எடுத்து பண்ணிருக்காங்க. காவல் அது வந்து பொது பாதுகாப்பு சட்டம் என்பது அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதங்களை வந்து வளர்க்கக்கூடாது பாதுகாப்பு சட்டம் கொடுத்துருக்காங்க. அங்க தடாமாரி பொடாமாரி அது ஒரு சட்டம் அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அந்த பிரகாரம் அரசாங்கம் அவங்கள வந்து இது பண்ணிருக்கு, நீதிமன்றம் இது பண்ணி எழுதிக்கோங்க. ஆளுநர் பட்டியலும் முக்கியம்பா. யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு காலம் ஆளுநராக இருந்தாங்க, சுர்ஜித் சிங் பர்னாலா, பாத்தியமா பிவி, இவங்கெல்லாம் முக்கியமான ஆளுநர்கள். அவங்கள பற்றி நீங்கள் பார்த்துக்கணும். எமர்ஜென்சி எப்போ வந்தது, எமர்ஜென்சி நிறைய முறை பிரசிடென்ட் அறிவிச்சிருக்காங்க, அது எப்போ அறிவிச்சாங்க அதையும் பார்க்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்கப்பா. நான் மனோஜ்குமார், புரியுதா? நான் மனோஜ்குமார் கேட்க மாட்டேங்குதா? கரெக்டா எழுதுங்கப்பா, பொறுமையா எழுதுங்க. ரேஷ்மா சுல்தானா டெய்லி லேட்டா ஜாயின் பண்ற பொழுது நெட்வொர்க் ப்ராப்ளமா? பசிமானா வரதே இல்லை பொழுது. சொல்லுங்க அப்துல் ரஹ்மான், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு மூளை காய்ச்சல் மற்ற நோய்களுக்கு பாக்டீரியா நோய்கள் தடுப்பு மருந்து, தடுப்பூசி. இப்போ கொரோனா வேக்சின் அது வேக்சின், அதை வந்து நைஜீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தடுப்பூசிக்கு பேர் தான் வந்து MEN5CV. வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கூட பெரிய அமைப்பாங்க. கூட வந்து ரீஜனல் டைரக்டராங்க. ஒரு மண்டலத்துக்கு ஆசிய மண்டலத்தினுடைய டைரக்டரா இருந்தாங்க சௌமியா சுவாமிநாதன். பூ டைரக்டர், பூல முக்கியமான பதவி இருந்தாங்க. சௌமியா சுவாமிநாதன். நடுமானுக்கான நடுமான் அண்ணா போட்ட ரைட். பூல முக்கியமான பதவி இருந்தாங்க சௌமியா சுவாமிநாதன். ஒவ்வொரு சைடு முக்கியம் இல்லை. பொது பாதுகாப்பு சட்டம் முக்கியமான சட்டம், ரத்து பண்ணிக்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சட்டம் தெரியுமா? ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்டிகல் 370 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு உரிமை கொடுத்தது. ஓகேவா? இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. அதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு உரிமை, அதுதான் இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது ரத்து பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 370 அதுவும் கேட்கலாம். இன்னைக்கு மதுரையில் எப்படி இருந்தது வெயில் ஷானோ? வீட்டுக்குள்ளே இருக்க முடியல சார். அதான் இதுல அடிச்சிருக்கோம், இதுல தார் பாலைவனம் அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஓட்டு போட போனவங்க வெப்பாலை வீசும் நியூஸ்ல சொன்னாங்க. நாளைக்கு உண்டு, நாளைக்கு வெப்பாலை 3 நாள் 4 நாள் வெப்பாலை வீசும்.
நைட் டிராவலிங் நைட் தான் பண்ண சொல்றான் பார்த்தல, அட்வைஸ் பண்ணிக்கிறான் பாரு. தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ரேஷஸ் வந்துடும் தெரியுங்களா? புரியுதா? எங்க ஊர்ல ஓட்டு போட வந்தோம் 2 பேர் சேலம் மாவட்டத்துல பாதிக்கப்பட்டு இதாயிட்டாங்க தெரியுங்களா? ரேஷஸ் வந்துடும். சார் சொல்லு ரஹ்மான். சார் எனக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுங்க சார். என்ன அப்படின்னா, நாள் ரொம்ப கம்மியா இருக்கே, படிக்கணுமே டிப்ரெஷன்ல எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது சார். ஒரே தலை. அதுதான் தன்னம்பிக்கையோட இருக்கணும். நம்ம இதையும் பெறுவோம். அது வந்து இப்போ பதட்டம் ஆயிடுறீங்க. இப்ப நீங்க பதட்டம் இது படிது அதை படிதா சார் நடத்துறது அது டெஸ்ட் வைக்கிறாரு அதை படி பதட்டம் ஆகக்கூடாது. ரொம்ப ஸ்லோவா ஸ்ட்ராங்கா இருக்கும். டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணுமே அப்படின்னு அந்த டிப்ரெஷன்ல டைம் 1 hour 2 கொஸ்டின் பேப்பரை போட்டு பாருங்க. அவ்வளவுதான் டைம் வந்துடும். மற்றபடி டெஸ்ட்டுக்கு வாங்க, ஜாலியா இருக்கும். அது வந்து பதட்டம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் ஒரு மாதிரி படப்படப்ப ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி வரும், யார் எல்லாமே எரிஞ்சு விடுவீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் அந்த கிளாஸ்க்கு வரேன்னா நான் 1 hourக்கு முன்னாடியே ரெடி ஆகும். சரிங்களா? என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பூரா நீங்க சொன்ன மாதிரி தான் சார். இல்ல இப்ப நான் இதுக்கு வந்து அவசரமா வந்தோம்னா நான் உங்க மேல வந்து இது ஆகும். புரிதா? எப்பயுமே ரேஷ்மாலாம் பாக்குது. 3 ஆண்டு காலமாக நான் வந்து எப்பயுமே கிளாஸ் போறதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸ்லயும் ரெடி பண்ண சொல்லுவேன். அதுக்கு எந்த கமிட்மெண்ட் வச்சுக்க மாட்டேன். கமிட்மெண்ட் வச்சுட்டா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் டென்ஷன் ஆனா நான் 1.25 மணி நேரம் நான் வந்து கிட்டத்தட்ட 90 நிமிஷம் இருக்கணும் கூட. கண்டிப்பா அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால எப்பயுமே சாப்பிட்டு வரணும். நீ சாப்பிடணும், கிளாஸுக்கு வரும்போது சாப்பிடணும். டீயோ காஃபியோ பண்ணோ ரொட்டியோ சாப்பிட்டு வந்தாதான் குளுக்கோஸ் பவர் கிடைக்கும். அப்பதான் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கணும். நெக்ஸ்ட் போலாம் சார். थैंक यू சார். கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கிறோம். ஓகேங்களா? இதையும் நல்லா பார்த்துக்குவோம். நான் அந்த மாதிரி தான் நினைச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சேன். எப்ப அந்த கிளாஸ் 3 நேரத்து கிளாஸ் வந்தா இல்லையா எப்படி பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா நல்லா துணை இருந்து அந்த 9 நாட்கள் 30 சிறப்பாக்கி கொடுத்தான். ஏன்னா அந்த கிளாஸ் 7 மணிக்கு ரொம்ப கஷ்டமான டைம். அது அந்த மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் வந்து துணை நிற்பார். கவலைப்படாது. இறைவன் ஃபர்ஸ்ட் ஒரு டே மட்டும் தான் சார் சிரமமா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஈஸியா இருந்துச்சு. அதுதான் சொல்ல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் டைம். யாரும் வரமாட்டாங்க, நான் மட்டும் தான் எல்லாம் புரியுதா? ஏர்லி மார்னிங் புரியுதா இல்லையா? இப்பயாவது எல்லாம் வருவாங்க, டிஸ்கஷன் எல்லாமே இருக்குது. அப்ப யாரும் வரமாட்டாங்க. நான் மட்டும் சேர்ந்த ஒரு மாத காலம் 5வது பையன் தமிழக முன்னாள் முதல்வர்கள். அதுவும் படிச்சுக்கோங்கப்பா. தமிழக முன்னாள் முதலமைச்சர்கள் எங்க தொடர்ந்து தெரியுமா? யாரு? சுப்பராயலு. சுப்பராயலு ஆரம்பி சுப்பராயலு ரெட்டியார் 1920 முதலமைச்சர். நெட்டு ஸ்லோவா இருக்காப்பா. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. நெட்டு ஸ்லோவா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ண அவ்வளவுதான். நீங்க ஏதாவது எழுத முடியல. போர்டு எழுத மாட்டேங்குது. பட்டியல் இருக்குது, அதை கரெக்டா பாருங்க. எழுத முடியல பாருங்க. போர்டு வந்து செக்காயிதான், அதை பார்க்கணும். சுப்புராயில் ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் இருக்காங்க, பார்க்கணும். இப்போ நீதி கட்சியின் பேரே ஆரம்பிச்சிட்டாங்க. நீதி கட்சியினுடைய இதே ஆரம்பிச்சிட்டாங்க. நீதி கட்சி டைம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சு இது வரைக்கும் போயிட்டு சார். இதுல கேட்டிருக்கிறது முன்னாள் முதல்வர்கள் தானே சார்? அப்ப எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் 1920 நீதி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்ம போட்டுருக்காங்க ஸ்டிலே. ஓகேவா? 2024 எல்லாமே பார்க்கணும். யாரான இதை வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு. அதே மாதிரி காமராஜர் முக்கியம். ஓகேவா? அண்ணா முக்கியம், கலைஞர் முக்கியம், ஜெயலலிதா அம்மையார் முக்கியம். இவங்களாம் வந்து என்ன ரிஃபார்ம்ஸ் பண்ண அதுவும் கேட்பாங்க. அதுவும் நம்ம பார்க்கணும். 6வது பாயிண்ட். நான் வந்து நான் ஒரு பாயிண்ட் படித்தேன். காமராஜரை பற்றி நான் நடத்தும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தேன். அவர் வந்து 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுக்கு உலகளாவிய தலைவர் யாரு? யுகோஸ்லாவியாவுடைய அதிபர் கூப்பிட்டு வரார், டிட்டோவை கூப்பிட்டு வராரு. எனக்கு அந்த பாயிண்ட் நேற்று தான் தெரிஞ்சது. புரியுதுல? நேற்று நேற்று காலையில டிஸ்கஸ் பண்ணாங்க இவர்கிட்ட. ஆமா சார், அந்த முக்கியமான பாயிண்ட் தான் எங்களுக்கு வந்து அதே வந்து இவ்வளவு காலமாக வந்து முக்கியமான பாயிண்ட் தான் நோட் எடுத்து வச்சிருந்தாங்க. புரியுதுல? அந்த மாதிரி படிக்கலாம். படிக்க தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் சோசியலிஸ்ட் பட்டம் கொண்டு அதில் வந்து ஜேசி குமாரப்பான்னு ஒருத்தர் மிக முக்கியமான பங்காற்றிருப்பார். அவர் தான் வந்து லேண்ட் ரீஃபர்மேஷன்ஸு சோசியலிஸ்ட் பேட்டர்னா கொண்டு வந்துருப்பாரு. அவரை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாநாட்டுக்கு நாம் ஆரம்பித்த தலைவர் அவர். நான் அலைடு மூவ்மெண்ட்டை 4 நாடுகள் ஆரம்பிக்குது. அதில் அவர் ஒருத்தர். தெரியுமா இல்லையா? நாம் பிரமதி அன்னைக்கு
நான் அலைடு மூவ்மெண்ட்டை 4 நாடுகள் ஆரம்பிக்க இருக்க ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சேராம 4 நாடுகள் இந்தியா, எகிப்து, அதுக்கப்புறம் இக்கோசுரேலியா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா ஆரம்பிக்குது. இவங்களாம் ஆரம்பிக்கும் போது அது இந்தியா ஒரு ஃபவுண்டர் மெம்பரு. அதை வந்து இக்கோசுரேலியா அதிபர் டிட்டோ வராது. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு வராரு. எவ்வளோ பெரிய பாயிண்ட் தெரியுமா? அது ஒரு உலகளாவிய தலைவர் ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இங்கே ஆவடியில் கலந்துக்கிறார். 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறார். இதெல்லாம் அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அது இல்லையா? ஆவடி ஐஎன்சியில் கலந்துக்கிறார். காமராஜர் தான் தலைமை இல்லையா? காமராஜர் தமிழக முதலமைச்சராக இருக்காங்க. அது என்ன சொல்லுங்க சார். காமராஜர் நான் அலைடு மூவ்மெண்ட் அணிசேரா நாடுகள் இல்ல சார், காமராஜர் சொன்னீங்கல்ல சார், ஏதோ தலைவர் கூட்டிட்டு காமராஜர் தான் இந்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறாப்பா. அவர் காமராஜர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரப்பா 1955. அவர் அதெல்லாம் நடத்துறாரு. அப்ப ஜிஎஸ்சி குமாரப்பான்னு நீங்க படிச்சிருக்கீங்க. அவரும் அந்த மாநாட்டில் வந்து என்ன பண்றாரு, கூட்டுறவு எக்கனாமிக் ரிஃபார்ம்லாம் குமாரப்பா. அவரும் முக்கியமானவர். ஓகேவா? இந்தோனேஷியா, இக்கோசுரேலியா, இந்தியா. அப்ப வந்து இக்கோசுரேலியா அதிபர் வரார் இந்த மாநாட்டுக்கு. சரிங்களா? அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்ல, அதுக்காக சொல்ல. 6வது பாயிண்ட் என்ன? என்னமா வாய்ஸ் கிளியரா பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க சார். எனக்கு வந்து நெட் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ரிஜா இல்ல நெட் இப்ப கரெக்டா இப்ப கேக்குதாமா? அதான் பிரேக் ஆகி வருதுங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்லைடு நீங்க எழுதுறது எதுவுமே தெரியலங்க சார். இப்ப கரெக்டா ஸ்லைடு இப்ப கரெக்டா இருக்குது. அப்புறம் ஸ்லைடு தெரியுது சார், வாய்ஸ் மட்டும் தான் பிரேக் ஆகுது. நெட்வொர்க் இதை ஆஃப் பண்ணுங்கப்பா. இல்ல அதுக்கு பிரேக் வாய்ஸ் பிரேக் ஆகல அதை சொல்றாங்க. அவங்க பிரேக் ஆகும்னு சொல்றாங்க. நீ நெட் எதுவும் ஆன் பண்ண யூடியூப் ஆஃப் தான் நெட் எனக்கு கிடைக்காம போயிடும் சொல்றாங்க சார். அந்த யுகோஸ்லாவியா அதிபர் வந்தாருன்னு சொன்னீங்கல்ல சார், டிட்டோ. ஆமா, அவருடைய பேர் மட்டும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். டிட்டோப்பா. டிட்டோ எழுதிருக்க பாருப்பா, மேலே எழுதிருக்க பாருப்பா. டிட்டோன்னு மேலே எழுதிருக்க பாருப்பா. அழகா டிட்டோ. TITO டிட்டோ. போலாம் அடுத்தது. போலாம் சார். எப்ப தமிழ் உட்காந்து படிப்ப? எங்க படி அடுத்து படிங்கப்பா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் மத்திய அரசு தொடங்கியுள்ள பசுமை கடன் திட்டத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை பசுமை கடன் திட்டம் பாதுகாப்புத்துறை பசுமை கடன் திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதில் மத்திய பிரதேசம் முன்னணியில் உள்ளது. மத்திய பிரதேசம் முதல்ல வராங்க. அடுத்த பாயிண்ட் பா. காஃபி காலை வேளையில் உற்சாகம் அளிக்கும் மற்றும் உரையாடல்களை எரிபொருளாக கொடுக்கும் அன்பான பானம். காஃபி உற்பத்தி நாடுகள் பார்த்தா இது ஃபர்ஸ்ட் பிரேசிலா, அமேசான் காடுகளை கூட பிரேசில் தான். தென் அமெரிக்காவின் வளமான மலைப்பகுதிகள் முதல் ஆப்பிரிக்காவின் பசுமையான தோட்டங்கள் வரை எல்லாமே. இந்தியா இடம் வருது. இந்தியா வந்து 8வது இடம். இந்தியாவோட காஃபி உற்பத்தியில முன்னாடி வந்து கர்நாடகா தான். தெரியுமா? இந்தியாவில் வந்து 8வது. இந்தியா 8 உலகளவில் 8 வருது. காஃபி உற்பத்தியில முன்னணி வந்து அது கர்நாடகா கூர்க் மாவட்டம் தான். காஃபி உற்பத்தி ஆகுதுல, அங்கதான் காஃபி, கர்நாடகா தான் காஃபி உற்பத்தி. அதான் வந்து காஃபி உற்பத்தி முன்னணியா இருக்கு. இந்த நாம் ரொம்ப முக்கியமானதுப்பா. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே
பனிப்போர் நடக்கின்ற போது உலக நாடுகள் ரஷ்யாவின் பக்கமும் சாயுது. அப்ப வந்து இது கொண்டு வராங்க. பசுமை கடலாம் உள்ளுக்குள்ளே வளர்க்கறது. மத்திய பகுதியில் கடல் கிடையாது, உள்ளுக்குள்ளே நீர்களை கொண்டு வந்து வளர்ப்பாங்க அவங்க. சுற்றுலா பசுமை கடல் திட்டமா தான் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓஷன் அங்க பசுமை கடன் திட்டம் சார். கடல் கிடையாது சார், கடன். கடனா? கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். அந்த இதுக்கு பசுமை அதிகப்படுத்துறாங்களா? பசுமை அதிகப்படுத்துறாங்க. ஆமா சார், சுற்றுச்சூழல்ல பசுமை கடன் திட்டம். அங்க வந்து கடல் கிடையாது, கடன்கள் அதிகமாக கொடுத்து கிரீன் அதிகப்படுத்துறாங்க. கிரீன் இருக்கு பார்த்தியா, கிரீன் பாரஸ் அதிகப்படுத்துறாங்க, கிரீனை வந்து அதிகப்படுத்துறாங்க. கிரீனா பசுமை அதிகரிப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து உள்வாங்கிக்கணும், புரியுதா? போலீஸ் ஆபீஸ்ல பாத்திருக்கீங்களா? போலீஸ் ஆபீசர் பாத்திருக்கீங்களா? பாத்தீங்களா இல்லையாமா? பாத்துறீங்களா? என்ன அப்துல் ரஹ்மான் போலீஸ் ஆபீசர் பாத்திருக்கியா? பாத்துருக்கோம் சார். போலீஸ் துறையில எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு அதிகாரியை வந்து சொன்னானா நீங்க நோ சொல்லவே கூடாது. இப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அதிகாரி எஸ்பியா இருக்காரு, ஏதோ 10 மணிக்கு இளநீர் வாங்கிட்டானா இளநீர் வாங்கி வந்து கொடுத்து, ஓகேவா? அதே மாதிரி இந்த அப்போசான செய்திகளை வந்து டக்குன்னு அவர் காது கொண்டு போகக்கூடாது, எஸ்பி காது கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி அவர் வந்து டிஐஜி கொண்டு போகக்கூடாது, டிஐஜி ஐடி கொண்டு போக யோசிப்பாங்க, இதை சொல்லாமா வேணாமா என்ன பண்ணி யோசிப்பாங்க. ஏன்னா அவன் டக்குன்னு வேற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கும்போது டக்குன்னு வந்து ஸ்டன் ஆவாங்க, தெரியுமா இல்லையா? இப்போ தம்பி என்ன பண்றாரு, எங்க தம்பி என்ன பண்ணாங்க, நம்ம கிளாஸ் இருக்கும்போது தம்பிக்காமே 5 தாண்டா வருது எம்பிபிஎஸ் நான் கூட. அப்போ நம்ம என்ன பண்ணி சொல்றது, என் காதல் விளங்காது, அவன் காமிக்க நான் பார்க்க வேண்டியது, புரியுதா இல்லையா? புரியுதுல்ல? இதுதான் பாடி லாங்குவேஜ் போலீஸ்ல எதுவுமே பேச மாட்டாங்க, தெரியுமா இல்லையா? இப்போ வந்து எஸ்பி உடைய அந்த ஆக்ஷனை பார்த்தே அவன் வந்து வேற மாதிரி மாறிடும் போலீஸ், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எஸ்பி வேற மாதிரி மாறினாலும் அப்படியே என்டையர் போலீஸ் மாறும். அவன் கூட ஸ்பெஷல் ட்ராக்கிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் ட்ராக்கிங் ஃபோர்ஸ்னா கிட்டத்தட்ட 20 போலீஸ் அவங்க கூட இருப்பாங்க, இப்போ எஸ்பி கூட இருப்பாங்க. அது இப்போ ஏதாவது வந்து சிறப்பு அதிரடிப்படை அப்படியே மாறுவாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர், எல்லாம் ஆக்ஷன் தான் இருப்பான். இப்போ நீ கடனான் என்பது எங்கள் தம்பியை வந்து காமிச்சார். இப்போ மொபைல் ஃபோன் எடுத்து 5 MB கூட டவுன்லோட் ஆகலாம்னு சொன்னார். நம்ம அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் போகும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், புரியுதா இல்லையா? அதனால கான்சன்ட்ரேஷனை வந்து எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது. நான் கடனான்னு எனக்கு புரியுது, இதாக அதான் முக்கியமான ஒரு செய்திகள். அதனால போலீஸ் துறையில் நாங்களாம் பார்ப்போம், புரியுதுல்ல? அது எங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பியா இருப்பாங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு எல்லாமே இறங்குவாங்க. அதே மாதிரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் தான். இப்போ நீங்க போன உடனே உங்களை வந்து எப்படி வரவேற்கிறான்னு பார்ப்பாங்க. அவர் யாரு, அந்த அதிகாரி உங்களை எப்படி வரவேற்பான்னு பார்த்துட்டு அடுத்த முறை உங்க மரியாதை தானாகவே கிடைக்கும். இப்போ போனவனே வாங்க ரஹமத்துல்லா எப்படி இருக்கீங்க, பழங்காலத்துலேருந்து நம்ம இருக்கிறோம்னு சொன்னோடனே அப்படி புரிஞ்சுக்கோ, ஓ இவர் ஓல்டு ஃப்ரெண்ட் புதுசாக இருக்கு. அதுதான் அங்கே தான் அப்சர்வேஷன் ஆஃப் பிரெயின், தெரியுங்களா? டக்குன்னு மாறிடுவான். நீ அடுத்த முறை போகும்போது அவனே கதவை திறந்துடுவான், கேட்க கூட மாட்டான். அப்போ போயிட்டு புரியல, நீ கதை உள்ள இருக்கா, நீ பாருங்க சார்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ், புரியுதில்ல? ஏன் சொல்லன்னு கேட்டா, இப்போ என்ன எம்பிபிஎஸ் என்ன பண்ண போறேன், எந்த எம்பிபிஎஸ் ஒன்றும் பண்ண போறது கிடையாது, எம்பிபிஎஸ் மாற்ற போறேன். இப்போ அப்பா கிளாஸ் இருக்கா, சரி விடுங்க, அது அப்புறம் பார்த்துடலாமான்னு சொல்லிடாதான். கரெக்டாக வந்து நீ வந்து கடனா எனக்கு புரியல. டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மைண்ட் ஆகக்கூடாது, தெரியுங்களா? அது சொல்ல நீங்களாவது கரெக்டாக இருங்க, ஓகேவா? ஒரு அதிகாரி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அதிகாரியாக வர போகிறீங்க, புரியுதா இல்லையா? அதிகாரி ஆகிட்டோம் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு பிரின்ஸிபாலை போய் பார்க்க போயிருந்தான். இப்போ ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபாலில் இன்டர்வியூ பண்ண போயிருந்தான். அவள் பயோடா வச்சு இன்டர்வியூ பண்ண சொன்னால், இன்டர்வியூன்றது அவர் நான் காலையில் பேசிட்டு இருந்தான். அந்த இன்டர்வியூ பண்ணதான் அங்கே ஸ்டாஃப் வந்து ஒருத்தர் உள்ள பார்த்துட்டாரு. அவர் வெளியே போய் என்ன சொன்னான்னு தெரியல. நான் வெளியே வரும்போது என்கிட்ட ஸ்டாஃப் எழுந்து நிற்கிறாங்க, 10 பேர் எழுந்து நிற்கிறான். நான் பார்த்து ஏன்டான்னு சொன்னேன். அவன் என்ன சொல்லிப்பான் பாரு, தான் முக்கியம். அவன் உள்ள வந்து பார்த்துட்டு சாரியே வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாரு, யாருன்னு தெரியும்னு சொல்லி நான் வெளியே இருந்தப்போ மொத்த யூனிட் எழுந்து நிற்குது, அங்கே உட்காந்து ஸ்டாஃப்லாம் எழுந்து நிற்கிறாங்க. இதுதான் வந்து என்ன, அதை பாடி சைக்காலஜி. நம்மளாம் அதை ஃபாலோ பண்ணுவோமா தெரியல, புரியுதுல? போலீஸில் பயங்கரமாக இருப்பான். அப்புறம் ஷூ போடுவார், எஸ்பி ஷூ போட்டவொடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவான். போலீஸ் ஆஃபீஸரு ஷூ தான் போடுவார், அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு கரெக்டாக நிற்பான். அந்த சபார்டினேட் தெரியுங்களா, அவர் ஷூ மாட்டுவார். என்ன ஷூ மாட்டிட்டு அவனு சொல்ல மாட்டார், நான் வரேன்டா காருக்கு சொல்லவே மாட்டார். கரெக்டாக இருவார், தெரியுங்களா? இப்போ என்கிட்ட இப்போ நான் போகிறேன், இப்போ வந்து ஷானு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்குது, இல்லை ரேஷ்மா கூட இருக்கலாம், போய் பார்க்க போகிறேன். சார் வந்துட்டாலும் அவ்வளோதான், முடி போச்சு.
இப்போ வந்து ரேஷ்மா வந்து சார் வாங்க சார் உட்காருங்க சார் சொன்னா அவன் பற்றி பார்ப்பான். ஓ சாருக்கு வந்து மேடத்துக்கு அவர் சார் போகுது. அப்புறம் நம்ம வந்து ரேஷ்மான்னு கூட அப்புறம் பார்ப்பான். பேர் சொல்லி கூப்பிட்றான்டா யாரோ சாமி பார்க்குற மாதிரி பார்ப்பான். உடனே ஷானு இப்போ வந்து ரேஷ்மாவோ ஷானு சொல்லுவாங்க, என்ன சார் சாப்பிடுன்னு கேட்பாங்க. ஏதோ ஒன்று கொடுமா, தண்ணி கொடுமா, சரி இளநீ சாப்பிடலாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. நீ இப்போ இளநீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த சபானிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் சொல்ல மாட்டாங்க ரேஷ்மா? அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அண்டர்ஸ்டுட். இளநீ சாப்பிட்றேன்னு சொல்றாரு சார், இளநீ வாங்கி இப்படி கொடுப்பான். திரும்ப இளநீ வாங்கிட்டு வந்து அப்படி சட்டியாக கொண்டு வச்சிட மாட்டான். இளநீ கொண்டு வந்து முன்னாடி புரியுதுல்ல, அதை கொண்டு வந்து அது ஒரு கிளாஸில் ஊற்றி அதுக்கப்புறம் நீ ஸ்டாப் போட்டு பவியமாக கொண்டு வைப்பான். புரியுதுல்ல? இந்த அதிகாரத்தெல்லாம் சுவைத்த அந்த மனிதர், எங்களுக்கு தெரியும் சொந்தக்கார ஒருத்தர் பேர் சொல்ல முடியல, நான் ஓப்பன் இருக்குது. இந்த அதிகாரத்தை சுவைத்த ஒரு மனிதர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. புரியுதா? வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்து உட்காந்தாரு. பசங்களும் பொண்டாட்டியும் பார்த்துட்டு அப்படியே டார்ச்சர் ஆனவரை பேசினாலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு இருப்பார். என்ன ரகம்தோட வாழ்க்கை இது இவங்க கொண்டு. ஏன்னா அவ்வளோ சொகுசாக வச்சிருப்பாங்க போலீஸ் ஆஃபீஸரை, சபார்டினேட்டு. எந்த தகவல்கள் உடனே டக்குன்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி அவ்வளோ மரியாதையாக இருப்பான். சாப்பாடு எல்லாம் பார்த்துக்குவான்னு தெரியுமா? அற்புதமான ஒரு டிபார்ட்மெண்ட் தெரியுங்களா? சபார்டினேட் அப்படி இருப்பாங்க. நீ எதுவுமே நீ சொல்லவே தேவையில்ல, அப்படி பார்த்தாலே அதெல்லாம் நீ போய் பார்த்தன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படிப்பேன். அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு அவர் கிடைக்கிற மரியாதை, அவருக்கு இருக்கிற சலுகைகள், அவருக்கான அதிகாரம்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, படித்து கொண்டே இருப்பீங்க. தெரியுங்களா? அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு போனால் கூட உனக்கு ஒரு ஆள் போட்டுருவாங்க. யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகும்போது உனக்கு ஒரு கூட ஒரு சபார்டினேட் இருப்பாங்க, போட்டுருவாங்க. அவங்க தான் ஃபைல் கொண்டு வருவாங்க, பேஸ் கழுவும்போது துண்டெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, நம்ம உதவியாக இருப்பாங்க. அவங்க இப்போ இன்டர்வியூ போகும்போது நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆக்கிடுறாங்க. யார்? யூபிஎஸ்சி. நமக்கு ஒரு துணையாக ஒரு ஆள் போட்டுருவாங்க. புரியுதுல்ல? அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஆஃபீஸர் ஆகிட்டா வேற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. நீ ஆர்டிஓ ஆனாலும் வேற மாதிரி இருக்கும். தெரியுங்களா? அதுவும் நீ ஐபிஎஸ் டிஎஸ்பி ஆகிட்டா, நீ எல்லாம் ஒரு எஸ்பிஎல் ஆகிட்டேன்னா அவ்வளோதான், லெவலே வேற, பார்த்தாலே வர மாதிரி தெரியுது. அதுக்காக சொல்ல வர, நீங்கள் வந்து மைக் கட்டாகவும் தெரியும், டக்குன்னு அடிக்கிறீங்க நீங்கள். தெரியுங்களா? அதை எப்பயுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தெரியுங்களா? சார் இருக்காங்கன்னா எனக்கு தெரியும், சரிங்களா? நீங்கள் அதை பொறுமையை காக்க வேண்டும். மைக்கரா அவனுக்கு தெரியுமா? நீங்கள் உடனே பிரித்து மேறீங்க. புரியுதுல்ல? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தெரியுங்களா? அது அதிகாரத்துவம். அது ஒருத்தருக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம இருக்கிறோம். அவர் வந்து சீனியராக சொல்லி கொடுக்குறாருன்னா அது கீழே இருக்கணும்னா அது கரெக்டாக வந்து இதுவாக அந்த இதை வந்து நம்ம அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போ தான் அவர் வந்து கான்ஸ்டன்ட் மாறாமல் இருப்பார். இது ஏன்னா நான் வந்து கிளாஸுக்காக சொல்லலை. நீங்கள் எங்கேயாவது ஒருத்தர் வேலை பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு ஆள் சவனி இருப்பீங்க, அப்போ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி. இப்போ என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறேன் ஐயா ஆஃபீஸ், நான் வந்து எஸ் ஆர் நோ தான் சொல்லுவேன். நான் வந்து அவர் கூட பேச முடியும் என்னால். சரி ஓகே சார், ஓகே சார் நீ என்ன சொல்கிறீங்க, அப்போ என் கருத்து நான் சொல்லுவேன். புரியுதா இல்லையா? புரியுதுல்ல? நம்ம வந்து அவர் கூட பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. புரியுதா இல்லையா? இதெல்லாம் வந்து இதில் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நம்முடைய அஃபீஷியல்ஸு, நம்ம அதிகாரத்தை பண்ணிருக்கிறோம், இல்லை நம்ம கீழே இருக்கிறோம், மேலே இருக்கிறோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செயல்முறைப்படுத்த ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து கட்டானா கூட இப்படி கான்சன்ட்ரேஷன் மாற்றிடாதீங்க. கட்டானா வந்து நான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதிகாரியை வர போறீங்க, அதுக்கான அறிவுரையை நான் 10 நிமிஷம் செலவு பண்ணி சொல்றேன். ஓகேவா? இப்போ அவர் பேசுவார், போலீஸ் நிறைய பேர் பேசுவேன். என்னுடைய சீனியர் மேடம் இருக்காங்க, டிஎன்பிசி மெம்பராக இருந்தவங்க, உமன் கமிஷன் சேர்மனாக இருந்தவங்க. நான் எஸ்ஆர் நோ தான் சொல்லுவேன், அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்க மாட்டேன். ரகமாத் என்ன பேச மாட்டேன்னா அப்போ தான் நான் பேசுவேன். புரியுதா இல்லையா? இது வந்து ஒரு கார்டியல். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுப்பா சார். நீங்க சொல்றீங்களா சார், ஒரு சாதாரண ஒர்க் பண்ற கம்பெனிலேயே நம்மளை விட கம்மியா படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து போஸ்டிங்ல இன்சார்ஜ்னு போட்டிருப்பாங்க. அவங்க சமயத்துல நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம ஒரு கல்வி சம்பந்தப்பட்டது படிக்கிறப்ப வந்து நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இப்போ போலீஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஷானுவோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரா இப்படி ஒரு மரியாதை நினைப்போம் தெரியுமா? இல்லை அப்படி மரியாதை வச்சுருப்பான் தெரியுமா? குனிவான் தெரியுமா? அவன் குனிறதை பார்த்தாலே நமக்கு ஒரு இதாக இருப்பாங்க. வந்து ஒரு டீ கொடுப்பான், காஃபி கொடுப்பான், திறப்பான் கதவை, எப்படி திறப்பான் கதவா, அப்படியே குனிவா, அப்படியே சாப்பிடு வந்து வெளியே கரெக்டான முடிவு போது. தெரியுங்களா? அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பசங்க அந்த மரியாதை கொடுக்காது. பொண்டாட்டி சொல்லவே தேவையில்ல, மனைவி சொல்லவே தேவையில்ல. அப்ப அவர் வந்து ரொம்ப குறிப்பிட்டாங்க, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவார். நேரகம்னு சொல்லி நான் அவருக்கு வந்து ஆறுதல் படுத்துவேன் இல்லையா? ஏன்னா அந்த அதிகாரத்துவம் என்பது வேறு, வீடு என்பது வேறு. வீட்டுல வந்து பையனே தனி மனம் கொடுக்க மாட்டான், புரியுதுல்ல? இது கண்டுக்க மாட்டான். அப்புறம் மனைவி வேறு மாதிரி இருப்பாங்க. அதனால அது ரொம்ப சூப்பரான அதிகாரத்துவம். பாருங்க ஒரு நாளைக்கு சூப்பரா இருக்கும்.
நீங்களாம் படிக்க ஆரம்பிச்சுங்க, அதெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக படிப்பீங்க. அடுத்தது ரிவிஷன் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழலுக்கு காடுகள் எத்தனை சதவீதம் அவசியம்பா? 33 சார். 33% சார். சுற்றுச்சூழல் காடுகள் எவ்வளவு இருக்கணும்? 33% அவசியம். தமிழ்நாட்டுல காடுகள் அதிகமான மாவட்டம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சார் சார் தர்மபுரி தான். சமச்சீர் புக்கை பார்த்து தர்மபுரி சார். பேரு தெரியுமா? சார் சமச்சீர் புக்கு தர்மபுரின்னு இருக்கும். தர்மபுரி பேரு இப்ப ஈரோடு. காடுகள் அதிகம் வந்து இப்ப ஈரோடு தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட். ஈரோடு தான் இப்ப காடுகள் அதிகமாக இருக்கின்றன. சார் எனக்கு தருமபுரி இருந்தது, தற்போது ஈரோடு. ஈரோடு ஒரு குறியீடு சரணாலயம் இருக்கு தெரியுமா? சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் தான். சார் ஸ்கிரீன் தெரியும். ஒரு நிமிஷம் நான் தான் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். ஸ்கிரீன் பாருங்க. நீங்கள கரெக்டா தெரியும். சரிதா? தெரியுது சார். அதான் சரி பண்ணி அதான் நிறுத்தி போடலாம். சத்தியமங்கலத்துல இருக்கு. மூணாவது பரஞ்சோதி முனி எங்க பிறந்தாரு? திருமறைக்காடு. நாகை மாவட்டம். திருமறைக்காடு வேதா என்ன மாவட்டம் தெரியுமா? திருமறைக்காடு நாகை மாவட்டம். திருமறைக்காடு. அங்க என்ன இருக்கு? பறவை சரணாலயம் தெரியுமா? சொன்னே அங்கிருந்து பார்த்தா இலங்கை தெரியும். அங்கிருந்து பார்த்தா எங்கேயே தெரியும் சொன்ன. என்ன பறவைகள் சரணாலயம். கோடியக்கரை. கோடியக்கரை பறவைகள் சரணாலயம். பறவை அங்கிருந்து பார்த்தா இலங்கையை தெரியும். தலைமன்னார் தெரியும் அங்கிருந்து பார்த்தா. முக்கியமானது. சரி, இந்த திருவிளையாடல் புராணம் எந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டது? புராணம் அது ஆலாசியமான எடுக்கப்பட்டது. எத்தனை காண்டங்கள்? எத்தனை 64 படலம். 3365 பாடல். 365 பாடல்கள். படலங்கள் எவ்வளோ? 64 படலம். 64 படலங்கள். பாடல்கள் 3065. 3365. முக்கியமான பாடல்கள் ஃபுல்லாவுமே வந்து உங்களுக்கு கவராய் வருகின்ற பாடல்கள். அவர் எழுதிய பிற நூல்கள் சொல்ல முடியுமா? பரஞ்சோதி என்ன சார் கேக்குறீங்க? பிற நூல்களா சார்? மதுரை 18 வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா. 18 எழுதிக்கோங்க. கரெக்டா போடுப்பா ருக்மான், கரெக்டா போடுப்பா. காடுகள் அதிகமா இருக்கு தற்போது ஈரோடுப்பா. அதான் வச்சு ஈரோடுல தான் தற்போது காடுகள் அதிகமாக இருக்கு. சத்தியமங்கலம் தான் வந்து புலிகள் சரணாலயம் இருக்குது. புலிகள் பாதுகாப்பு மையம்.
கரெக்டாக போடுங்கப்பா. எழுதியாச்சு சார். போடாம தமிழ் போடாம டைம் இல்லை ரிவிஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை கொஸ்டின் நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை 5 ப்ராப்ளம் முடிச்சிருக்காங்க, 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ண இன்னைக்கு. அதனால வந்து அடுத்து தமிழ் போகலாம் சார். 1 மினிட் மட்டும் சார். நீட்டா வெயிட் பண்ணு பார்த்து கொடுப்பா. வந்துருச்சா ஸ்கிரீன் வந்துருச்சா? இல்ல சார் வரல சார். வந்துருச்சு பார்த்து வந்துருச்சு. 1 மினிட் ப்ளீஸ். நீ முக்கியமான நூற்பா அண்ணாக்கு மிகவும் பிடித்தமான இலக்கியம் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. நான் சாப்பிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவியா? இன்ஷா அல்லாஹ் சார். 170 போன் 165 170 போன். ரேஷ்மாவே 125 தான் போகுது. அதுனா ஃபுல் மாடல் டெஸ்டா ரேஷ்மா? சார் இல்ல சார், தமிழ் மட்டும் சார். தமிழ் மட்டுமா இங்கிலீஷ் ஜிகே மட்டுமா? இல்ல சார், தமிழ் மட்டும். தமிழ் அவ்வளோ மார்க் கம்மியாக வருதா? ஆச்சரியமா இருக்குது. தமிழ்லாம் 180 வாங்கணும், புரியுதா? ரெண்டுமே சேர்த்து போட்டால் 165 170 வரணும். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கெங்கெல்லாம் தப்பு அதெல்லாம் பார்த்து சொல்லுப்பா. ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த படலங்கள் வந்து 64 சார்? ஆமாம் 64 தான்ப்பா. தேங்க்யூ சார். வேற போகலாம் சார். போகலாமா? அதெல்லாம் 180 வரணும் ரேஷ்மா. உனக்கெல்லாம் புரியுதுல? எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியல, பார்த்துக்கோ. புரியுதா இல்லையா? கலிங்கத்து பரணி ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்களா? கலிங்கத்து பரணி ஏற்றியவர் செயங்கொண்டனார். சூப்பராக போட்டிருக்காங்க. செயங்கொண்டனார் தான் ஏற்றினார். அது ஜெயங்கொண்டனார். ஜெயம் கொண்டானா வெற்றி கொண்டான்னு அர்த்தம். இவர் திருவாரூர் மாவட்டம் தீபங்குடியில் பிறந்தவர். தீபங்குடியில் பிறந்திருக்கிறார். இவர் முதல் குலோத்துங்க சோழன் அரசவை புலவர். குலோத்துங்க சோழன் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லுவாங்க, புரியுதா இல்லையா? அவருடைய அரசவை புலவர். பரணிக்கோர் செயங்கொண்டனார் என பலப்பட்டை சொக்கநாத புலவர் பாராட்டியிருக்காங்க. பரணிக்கோர் செயங்கொண்டனார். பரணினா வெற்றி பெற்ற நூலை பற்றி, வெற்றி பெற்றவரை பற்றி புகழ்ந்து பாட நூல். அதுக்கு அவர் சொந்தக்காரன் சொல்லிக்கிறார். இசையாயிரம், உலா, மடல் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இசையாயிரம், உலா, மடல். இவரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு ஒரு காலம். நூல் குறிப்பு: ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு பரணி என்பதான் பரணின்னு சொல்றாங்க. இது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒண்ணு. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் தான். எழுத கலிங்கத்து பரணி. போரில் வந்து 1000 யானைகளை கொண்டவரை பத்தி புகழ் பாடுகின்ற நூல் இது. கலிங்கத்தை பத்தி பாடும். கலிங்கம்னா என்ன? ஒரிசா. அதை பத்தி பாருங்க. கலிங்கத்து பரணி. கலிங்கம்னா ஒரிசா. அதை பத்தி பாடுது. இந்த குலோத்துங்க சோழன் சுங்கம் தவிர்த்த சோழன் ஒரு பேர். இந்த குலோத்துங்க சோழன் பேரு சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கவரி இல்லாம பண்ணாரு. சைனால நிறைய இறக்குமதி பண்ணுவார். சைனா கூட அவருக்கு குறவா இருந்தார். அவரை பத்தி படிச்சது இல்லையா சோழர்கள் வரலாற்றுல? அவர் தான் வந்து அந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொன்கூரை கொடுத்தவர். நிறைய பண்ணார் அவர் குலோத்துங்க சோழன். சீனாவிற்கு ஒரு எம்பசி போய் அங்கிருந்து பொருட்களை கொண்டாந்து சுங்கம்னா கஷ்டம் இல்லாமல் வித்தார். சீனாவிற்கே வந்து தூதுக்குழு அனுப்பியவர். சுங்கம் தவிர்த்த சோழன்.
இன்னும் வரலாறுகள் இருக்குது. அடுத்தது ஹெச்டி ஆரம்பிக்கணும். ஏன்னா அதான் முக்கியமானது. மனித வள குறியீடு எல்லாமே இருக்கும் 9th யூனிட்ல. அதை பார்க்கணும் அடுத்த கிளாஸ்ல. சந்தோஷமா இருக்கியா சாணம்? மகிழ்ச்சியா இருக்கியா கிளாஸ்ல? ஆமா சார். ஏன் சார்? அதான் நீ மகிழ்ச்சியா இருக்கு, பார்த்தாலே தெரியுது. எப்படியாவது பாஸ் பண்ணுங்க, புரியுதா? அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பாஸ் பண்ணி காமிங்க. ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் ஜிஎஸ், ஒரு பக்கம் ரிவிஷனு, ஒரு பக்கம் கொஸ்டின் டிஸ்கஷனு. ஒரு கதம்பம் மாதிரி இருக்குது, வாசனை வீசுகின்ற ஒரு கதம்பம் மாதிரி இருக்குது. அந்த கதம்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ரேஷ்மா இன்னும் படிக்கணும். ரேஷ்மா நிறைய படிக்க வேண்டிய நீ இல்லைன்னா விட்டுறாத, புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. நானும் படித்தேன்னு சொல்ற மாதிரி ஆயிடாத, புரியுதுல்ல? படித்து சாதித்தேன்னு சொன்ன மாதிரி வா, புரியுதா? ஒரு அரசு துறையினுடைய வேலை மாதிரி பாதுகாப்பு எதுவும் இல்லை, தெரியுங்களா? இந்த பாதுகாப்புக்குள்ள வந்துடும். ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஓனராக இருந்தால் வர தேவையில்ல. நீ எல்லாம் வந்தால் தான் சேஃபாக இருக்க முடியும் ரேஷ்மா, புரியுதா? அதனால உன்னை நீ கட் பண்ணிட்டு எழுதியாச்சு சார். போலாமா சார் இருக்குமா? 2 No, sir. minutes 1 மினிட். அவர் சொன்ன பிறகுதான் அவர் தான் வந்து கடைசி அளவுகோல். ஆர்பிஐ மாதிரி அவர் த லாஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் த டெப்ட் மாதிரி அவர். சார் நேத்து வந்து முருகன் அல்லது அழகுன்னு ஒரு புக் சொன்னீங்களா சார்? அது யாரோட புக் சார் சொன்னீங்க? முருகன் அல்லது அழகு, திருவிக்கா. ஓகே சார். திருவி கல்யாணம். அது ஐஏஎஸ் சிலபஸ். தெரியுங்க, ஐஏஎஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 புக்கு படிக்கணும். நேத்து வேற ஏதோ பேர் சொன்ன மாதிரி இருந்தது. சிறப்பாக இருக்குன்னு சொன்னா. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து குருபீடம், ஜெயகாந்தன் குருபீடம் இருக்குன்னு சொன்னா. நிறைய புத்தகம் இருக்குது, படிக்க வேண்டிய 20 புத்தகம் கொடுப்பாங்க. அந்த 20 புக்கும் படிக்கணும். புறநானூறு படிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கலித்தொகை படிக்கணும். நிறைய புத்தகம், சங்க இலக்கியத்தை நிறைய கேட்பாங்க. நயம் பாராட்டு. சார் நூல் குறிப்புல செகண்ட் பாயிண்ட் என்ன சார் போட்டிருக்கு? திருவாரூர் மாவட்டம் தீபங்குடியில் பிறந்தவர் போட்டிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட். நூல் 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளூர் போட்டிருக்குது. 2வது பாயிண்ட். 96 வகை பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்கள் 96 வகை. அதில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி, உலா, அப்புறம் பரணி. இதெல்லாம் முக்கியமான இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள்ல. அதுல பரணி பார்க்குறோம், அப்புறம் குற்றால குறவஞ்சி பார்க்கணும். இலக்கியங்கள் 96 வகை. அதுல வந்து ஒரு வகை தான் பரணி இலக்கியம். அந்த பரணியில சிறப்பான புகழ் பெற்றது கலிங்கத்து பரணி. செயங்கொண்டார் எழுதினது. சார் போலாம் சார். போலாமா? நீங்க மைட்டை மியூட் பண்ணணும். சரினா அந்த சவுண்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட போகுது ரெக்கார்டிங். நீங்க பேசும்போது மைக்கை திறந்துங்க. திடீர்னு அவங்க மைக்கை வச்சுக்குவாங்க. இப்ப பேசும்போது திறந்துருக்கணும். பாத்தீங்களா? கலிங்க மன்னன், கலிங்கம்னா ஒரிசா, ஆனந்த பத்மன் மீது முதல் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான். வெற்றியை பாராட்டி எழுதப்பட்ட நூல் இது. அவர் வெற்றி பெற்றார், கலிங்கத்து மன்னனை போய் வென்றார். ஓகேவா? அப்ப இந்நூல் எழுதப்பட்டது. இந்நூலில் 599 தாழிசைகள் இருக்குது.
ஒத்தக்கூட்டு நூலை தென் தமிழ் தெய்வ பரணின புகழ்ந்துள்ளார். 1000 யானை அமரடி வென்ற மாணவனுக்கு வகுப்பு பரணி. பன்னிருப்பட்டியில் சொல்லுது. பன்னிருப்பாட்டியில் 1000 யானை அமரடி வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அப்ப 1000 யானைகளை போரில் வென்ற ஒரு மன்னனை பற்றி புகழ்ந்து பாடுவதுதான் பரணி. பேரறிஞர் அண்ணா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டெனில் அது கலிங்கத்து பரணி என்றதான் முக்கியமான பாயிண்ட். அடிக்கடி கேட்பாங்க, அண்ணாவுக்கு பிடித்தமான இலக்கியங்கள்னு கேட்பாங்க. அது கலிங்கத்து பரணி. அவ்வளவுதான். இது பன்னிருப்பாட்டில் வகுக்குது. 1000 யானை அமரடி வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அவங்களுக்கு வகுக்கிறாங்க, பரணி வகுத்து கொடுக்குறாங்க. 1000 யானைகளை போரில் விழுகிறவர்களுக்கு இதை பாடுறாங்க. இதை கலிங்கத்து மன்னனை யாரு அனந்த பட்மனை யார் வெல்றா? குலோத்துங்க சோழனை பற்றி விரிவாக புகழ்ந்து யார் எழுதியிருக்கிறார்? செயங்கொண்டனார் எழுதியிருக்கிறார். அதை கேட்பாங்கப்பா, எந்த மன்னன் மீது எந்த மன்னன் பாடப்பட்டது கேட்பாங்க. குலோத்துங்க சோழன் வெற்றி பெற்றவர். யார் மீது போர் தொடுத்து? கலிங்க மன்னன் ஆனந்த பத்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று. அதை கேட்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட்பா, சரிங்களா? அதனால ரெக்கார்டிங் இருக்குது, கிளாஸ் இருக்குது, கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க. இன்னைக்கு ரீசனிங்ல அதான் MAT மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல எது பொருந்தாதுன்னு பார்க்கணும். 5 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பார்க்கணும். கரெக்டாக பார்த்துக்குவோம், ரீசனிங் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. ஓகே, நாளைக்கு நடத்துவோம். இது வரைக்கும் நடத்தப்பட்டது உங்களுக்கு தேர்வுல கேள்விகளாக தயார்படுத்தி கொடுக்கப்படும். Yes, sir. Next போலாம். போலாமா? ரீசனிங் போலாமா? போலாமா சார்? 1 minute ப்ளீஸ். போலாம் சார். கவனிக்கப்பா, ஆட் அவுட் சொல்லுவாங்க, பொருந்தாததுன்னு கேட்பாங்க. அந்த பொருந்தாததை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இது பொருந்தவில்லை கேட்பாங்க. நூல்களே தெரியல, தமிழே பொருந்தாததுக்கு தெரியுமா இல்லையா? அதே மாதிரி இது எது பொருந்துன்னு கேட்பாங்க. வந்துருச்சா? ஸ்பூன், நைஃப், ஸ்வாட், ஃபோர்க் கேட்குறாங்க.
இது அப்துல் ரஹ்மான். சொல்லுங்க சார். ஸ்கிரீன் தெரியுதா? சொல்லுங்க. தெரியுது சார். ஸ்குவாடா சார்? சார் ஸ்வாடுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்வாட் பொருந்தாது. இருப்பா ஸ்வாட் பொருந்தாது. ஸ்பான் ஸ்வாடு சார். சாரி சார். நைஃப். எது பொருந்தாது? நைஃப்னு நினைக்கிறேன் சார். ஐ திங்க். சரி. எது பரிது? எது பொருந்தாது? பரிதா ஸ்பூன் சார். பரித் கரெக்டா சொல்லுவோம். எது பொருந்தாது? மிச்சம். ஸ்வாட். மத்ததெல்லாம் கிச்சன் யூஸ் ஆகும். புரியுதுல? இது மொத்தம் தான் வெளியில கிச்சன் ஐட்டம்ஸ். இதெல்லாம் கிச்சன் யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சார் இன்னொரு வெளியில பார்த்தா மிச்சம் மூணுமே வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜா இருக்கும்ல சார். இது வேற சமையல் அறைக்கு பயன்படுது எல்லாமே. ஓகேவா? சமையல் அறைக்கு பயன்படுகிறது. இது வந்து பயன்படாது. இது போருக்கு பயன்படும். சார் இந்த மாதிரி क्वेश्चन மென்டல் எபிலிட்டில கேட்பாங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க ஷார்ப் எட்ஜா கூட வச்சுக்கலாம். இவங்க கூப்பிட்டு நான் என்னன்னு கேட்டா ஸ்பூனு. ஓகேவா? ரெண்டு மாதிரி யோசிக்கல சார். ஷானு சொல்றபடி பார்த்தா ஸ்பூனும் கரெக்டா வரும்ல சார்? அது வரும். அதுக்கு வந்து அங்க எடுத்துக்க முடியாது. நீங்க எது வந்து ரொம்ப டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். இது ரொம்ப டிஃபர் ஆகுறது ஸ்வாட் தான். இதெல்லாம் ஒரே இது இருக்கும். ஒரே கிச்சன் பாக்ஸ் இருக்கும். இது இருக்காது. புரியாதுங்களா? அந்த மாதிரி நீங்க பார்த்துட முடியாது. எது வந்து ரொம்ப இது ஆட் அவுட் கொடுத்தா வேறுபாடு அதிகம் பார்க்கணும். அதான் நீங்க கருத்து வேறுபாடு இது அதிகம் கொண்டு வந்து பார்க்கணும். குறைந்த வேறுபாடு அதிக வேறுபாடு பார்க்கணும். அதுதான் ஆன்சரா இருக்கும். இதெல்லாம் ஒரே இது இருக்குது. ஒரு டைனிங் டேபிள்னா ஸ்பூன் இருக்கும், நைஃப் இருக்கும், ஃபோர்க் இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு ஸ்வாட் இருக்காது. எங்க மாட்டிருப்போம்? வீட்டுல மாட்டி வச்சிருப்போம் பார்க்கறதுக்காக. என்ன பண்ணிருப்போம்? நம்ம அதை வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்துவோம். அதே மாதிரி மூவ்மெண்ட் ஏற்படுத்தினார் யாரு? ரேஷ்மா. ஆயுதம் ஏந்தி புரட்சி. ஆயுதம் வந்து ஆயுதத்தை பயன்படுத்துவார் பிரிட்டிஷ் போடும்போது ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்ணார் யாரு? தெரியுது? ஜான்சி ராணி. ஜான்சி ராணி கிடையாது. இப்ப சுதந்திர போராட்டம் பண்ணாரு யாரு? பிளஸ் இருக்குதா? ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பிரிட்டிஷார் சொன்ன போது தமிழ்நாட்டில் ஆயுதங்கள் ஏந்தி ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஒரு தமிழர். யாரு? சூப்பர். யாரு? லுக்மான். சூப்பர் அப்பாடி. அற்புதமா படிக்கிறீங்க. யார்? பரீது இல்லையா? நீ கொடுக்குற நோட்ஸ் நீ படிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ரேஷ்மா. அந்த அளவுக்கு சோம்பேறியா இருக்கு. காமராஜர் தான் வந்து ஸ்வாடு அதுக்குன்னு தனி ஒரு போராட்டம் பண்ணுவாரு. பிரிட்டிஷாரும் தடை விதிப்பாங்க. இந்தியர்கள் வந்து ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. நாங்க ஏன் ஆயுதம் பயன்படுத்தாம இருப்போம்? இங்க ஆயுதம் இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும். நாங்க வந்து கத்தி இருந்தாதான் அறுக்க முடியும் கதிர்கள்னு சொல்லி போராட்டம் பண்ணுவோம். நீ நோட்ஸை படிக்கிற அந்த போராட்டத்துக்கு பேர் அந்த போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க ஸ்வாடு. அறப்போராட்டம் அதுக்கு பேர். தெரியுங்களா? சத்தியாகிரகம். ஸ்வாடு சத்தியாகிரகம் தான் அதுக்கு பேரே. ஸ்வாடு சத்தியாகிரகான்னு போடு வரும்பா. நெட்ல போட்டு பாரு. எங்க அந்த லுக்மானு அவங்களாம் காணுமா? லுக்மானு காணும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் இந்த கிளாஸ் இருந்தாங்க. லுக்மான் இருந்தான், பரீத் இருந்தான், பிளஸ் இருந்தது. இன்னும் யார் இருந்தாங்க? ராபியா சுப்சிரியாவா இருந்தாங்க. யாருமே சொல்லல சார். அது எதுக்குள்ள கிளாஸ் சார்? ஐஏஎஸ் குள்ளதான். ஐஏஎஸ் குரூப்னு எல்லாத்தையும் நடத்துவோம். ஓகேவா? இப்ப அந்த ஸ்லைடு வந்து குரூப்ல இருக்கும். அதை கூட ரேஷ்மா படிக்கும். ஸ்வாடு சத்தியாகிரகான்னு போட்டு பாரு. ஸ்வாடு சத்தியாகிரகான்னு போட்டு யார் வரான்னு சொல்லி பாருங்க. தெரியுங்களா? என்ன சார் ஸ்வாடு? கிளாஸ் முக்கியம் இல்ல அப்துல் ரஹ்மான். வந்து இன்ட்ரெஸ்டா படிக்கும் நினைக்கிறேன். இப்ப என் பொண்ணுங்க இருக்காங்க. முன்னாடி 80,000 ரூபாய் கம்ப்யூட்டர் இருக்கு. அதுங்க வந்து படிக்கணும். அதுங்க கதை மூட்டுல நான் என்ன பண்ண முடியும்? இப்ப ரேஷ்மாவே இருக்குன்னா என்ன ஸ்லைடு போட்டுருக்கா சாரு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? நோட்ஸ் இருக்கணும்ல. இப்போ ஸ்வாடு சரியா ரேஷ்மாவே படிக்கிறது. அந்த ரேஷ்மா படிக்காத வேறு கிளாஸ்ல இருந்தானுங்க அவர் 7 பேர். அவனுங்களும் மனோஜ்குமார் அவனுங்களும் அவுட்டு. புரியுதுல? அப்ப என்ன ஒரு ஒர்க் நடக்குது பத்தி நம்மகிட்ட.
அதுதான் அற்புதம், புரியுதா? அந்த அற்புதம் தான் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம், புரியுதா? அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆட்படும், புரியுதா? சில ஸ்கூல்லாம் கூப்பிடுறாங்க, நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க, சார் வந்து நீங்க 2 hours 3 hours ஒர்க் பண்ணிட்டு போயிடுங்க போதும், நாங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க நிர்வாகியா இருந்து நீங்க வந்து ஒரு கைட் பண்ணி சொல்றாங்க. அந்த மாதிரி போயிடலாமான்னு பல சமயம் யோசிப்பேன். சரிங்களா? இப்ப வந்து ஒரு ஸ்வாடு சத்தியாக நடத்துறோம், புரியுதா? அது எழுதிருக்கிற நோட்ஸ்ல நீ திரும்ப சொல்லவில்லை என்றால் என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் போட்டு பாத்தீங்கன்னா நெட்ல ஸ்வாடு சத்தியாகிரகா யாரு? ஷானு போட்டியா? ஆமா சார் 1927ல காமராஜர் தலைமை ஏற்றிருந்திருக்காரு சார். காமராஜர் தலைமை இது நடத்திருக்கோம், புரியுதா? இப்ப ஸ்வாட் இந்த வார்த்தை வந்து நான் கொண்டு போனேன், காமராஜர் கொண்டு போனேன். ஆனால் அதை வந்து எங்க மக்கள் யாருக்காக எழுதிட்டு போயிட்டேன்ட்டானுங்க, புரியுதா? இப்ப எப்படி நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? எப்படி நாங்கள் உங்களை பாஸ் பண்ண வைக்க முடியும்? ஸ்வாடு சத்தியாக நடத்துறோம், நீங்க படிக்கல, அதை கொஸ்டின் கேட்கறான், ரேஷ்மா எழுதல, யார் எதை பாஸ் பண்ண முடியும், எப்படி மார்க் வாங்க முடியும், எப்படி ரிசல்ட் காமிக்க முடியும்? சார் எதுக்கோ போய் எங்கேயோ ஜாயின் ஆயிடுச்சு சார். அதான் ஜாயின் பண்ணல. ஸ்வாட் என்ற வார்த்தையை வந்து அங்க வந்து நான் வந்து நடத்திருக்கேன், ஸ்வாட் சத்தியாகிரகா காமராஜர்கிட்ட, புரியுதுல்ல? அது நான் சொல்லணுமா இல்லையா? அந்த வார்த்தை வந்து அதை கொண்டு வரணும், அதுதான் வந்து புத்திசாலித்தனம். இன்டர்லிங்க் கொண்டு கொடுக்குறோம், ஆனா அதை யாருமே படிக்கல. சரி, ரேஷ்மா கூட பார்த்தா எதாவது அனுப்பிச்சிருக்கான் போயான்னு சொல்லி போயிடுது, புரியுது? ரேஷ்மா கூட வேற கமிட்மெண்ட் கொண்டு போயிட்டாங்க, பாவம் ரேஷ்மா கூட வேற கமிட்மெண்ட் கொண்டு போயிட்டாங்க, அதுதான் தெரியுங்க. ரேஷ்மாவது வரல மன்னிக்கப்படலாம். வந்த ஆட்கள் இருக்காங்க, லுக்மான், ஃபரீது, மனோஜ்குமார், ராபேத்துர் பஸ்ரியா, பிரஸ்ஸி இருக்குது, இன்னும் வந்து சுல்தானா இருக்குது, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த கிளாஸுக்கு, ஓகேவா? யாருமே அதை எழுதிட்டு போயிட்டு அது என்ன எழுதப்பட்டிருக்குது, அது ஏன் நோட்ஸ் கொடுத்தாரு பார்க்கல, சரிங்களா? போலாமா? அது உனக்கு நோட்டீஸாவே கொடுத்துருக்குறோம், நீ வர முடியாத சூழ்நிலை, அடுத்து படிக்கணும்ல உட்காந்து, நீ அவங்கள மாதிரி ஆகினா கஷ்டம், புரியுதுல்ல? படிக்க காமராஜர் வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி நடத்துறோம். ஏன்னா அரை நூற்றாண்டு கால தமிழகம் அவரை சார்ந்துதான் எங்க இருக்குது. 25 ஆண்டு காலம், அவர் 9 ஆண்டு காலம் சிஎம்மா இருந்தாரு. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் யாரும் கொண்டு வராதான் தமிழ்நாட்டுக்கு டெவலப்மெண்ட்ஸ். அப்ப யூனிட் 9th யூனிட் 8th தமிழ் லிட்ரேச்சர் கூட உண்டுல, காமராஜர் உண்டுல, அதை பார்க்கணுமா இல்லையா? ஸ்வாடு சத்தியாகிரகா உங்களுக்கே தெரியாது, அப்ப என்ன பண்ண முடியும்? யாருக்குமே தெரியல. இப்ப நல்லா நெட்டை பார்த்து தெரியுது அப்ப சொல்றீங்க, புரியுதுல்ல? அது முக்கியமான பாயிண்ட். போலாமா? இத பாரு அப்துல் ரஹ்மான், நீ மட்டும் தான் ஆன்சர் பண்ற, இது பொருந்தாது. டாலர், பெசோ, அவுன்ஸ், ஈரோ இது பொருந்தாது. இருங்க சார் 1 மினிட், நான் கரெக்ட்டா சொல்றேன். எல்லாம் பொறுமையா கேட்பாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. சார் தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லுங்க சார். அவுன்ஸ் பெசோ சார், அவுன்ஸ் ஐ திங்க். அவுன்ஸ் ஏன் பொருந்தாது? அது வந்து ஏதோ டிராப் இது பிடிக்கிற சம்பந்தப்பட்ட மாதிரி அளவு மாதிரி இருக்குது. நீர்மங்களை அளப்பது, the measurement of liquids, ஓகேவா? மத்ததெல்லாம் நாணயங்கள், இது மட்டும் தான் அளவு. சார் கரெக்ட்டா சார். டாலர் எந்த நாட்டுக்கு இருக்குது? நிறைய நாட்டு டாலர் தான். கரெக்ட்டா அளவு இது, நீர்மத்தின் அளவு இது. கரெக்ட், நீர்மத்தின் அளவு அவுன்ஸ். வாவ், எத்தனை அவுன்ஸ் குடிக்குன்னு சொல்லுவாங்க, தண்ணி எத்தனை அவுன்ஸ் குடிக்குன்னு சொல்லுவாங்க, நீர்மத்தின் அளவு. நீ அறிவாளிட்டு பாத்தியா? அந்த டாலர் யுஎஸ்ஏ பயன்படுத்துது, சிங்கப்பூர் பயன்படுத்துது, நிறைய நாடுகள் பயன்படுத்துது. பெசோ அந்த நாட்டினுடைய நாணயம் நினைச்சுமா? யூரோ காமன், ஐரோப்பா நாடுகள் யூரோ, ஓகேவா? பெசோ முக்கியமான நாடு, பயன்படுத்த நாடு அது. நெட்டை பார்க்காதீங்கப்பா. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் பெசோ. கிழக்காசிய நாடுகளுடைய கரன்சி, கிழக்காசியா எழுதிக்கோங்கப்பா, இதெல்லாம் வந்து கரன்சி. நீ கூட வந்துட்ட பாத்தியா? கட்டணை தூரு மணற்கேணி, தொட்டனை தூரு மறிவு. அதே மாதிரி வந்து என்ன சொல்றான்? கம்பன் வித்து கட்டு தெரியும் கவிபாடுன்னு சொல்றான். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் பத்தியா, நிக்கிற பத்தியா வந்து அதுதான். ஒரு 40 நாள் இருக்குமா? 40 நாள் நீ வந்துட்ட பத்தியா, அவ்வளவுதான். அப்படியே ரேஷ்மா ஸ்லைடு போடுறாங்கன்னா காலையில எழுந்துச்சு கரெக்டா படிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 125 மார்க்ஸ் தான் வாங்கி நம்ம ஜெயிக்குன்னு சொல்ல முடியாதுல்ல.
இன்னும் ரிமைனிங் வந்து 40 days தான். அதுக்குள்ளார வந்து எந்த இதெல்லாம் நம்ம கான்டாக்ட் பார்த்து அதெல்லாம் பார்க்கணும் உட்காந்து. எல்லா ஸ்டாண்டர்டும் கரெக்டாக இருக்கணும். எல்லா ஸ்டாண்டும் டெஸ்ட் வச்சுக்கணும். எல்லா ஸ்டாண்டர்ட் வைஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன் தப்பு வருது? நான் 1 to 1 65 தப்பாக பண்ண முடியணுமா? ஒரு ஏன் தப்பு வருது அதெல்லாம் பார்க்கணும். தெரியுங்களா? நான் ஒரு ப்ரிலிம்ஸில் வந்து ஹிஸ்ட்ரியில் 120க்கு 115 போட்டு 110 ஸ்லைட்டாக போட்டுருந்தேன். புரியுதா? அந்த இன்ஸ்டியூட்டே ஆடி போனேன் புறான்னு கேட்டான். அதான் ஏன் படிக்க வந்துருக்குறோம் அப்புறம் என்ன வேலைன்னு கேட்டேன். தெரியுங்களா? இல்லை உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரல. தெரியுங்களா? யாருக்கும் அந்த சூழ்நிலை இல்லை. அப்துல் ரஹ்மான் மட்டும் இந்த சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் வந்தால் வேற மாதிரி இருக்கும். சூழ்நிலையை வந்து அடாப்ட் பண்ணும். இப்போ சோடு சத்தியகாரம் நான் பூரா போயிட்டு கொஞ்ச நேரத்தில் என்னடா இது லுக்மான் அப்படின்னா பார்த்து எழுதிட்டு போயிடறானுங்கன்னு நினச்சேன். தெரியுங்களா? அதை வந்து 1000 முறை விளக்கணும். தெரியுங்களா? எப்பா ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னான்பா பிரிட்டிஷ்காரன், அதை எதிர்த்து பண்ணதுப்பான்னு சொல்கிறோம். முடிஞ்சு போயிட்டேன்ட்டாங்க. நான் அதான் என் பையன்கிட்ட சொல்லுவேன். தெரியுமா தம்பி, நீ ஸ்கூலுக்கு போய் காலையில் 9 மணிக்கு சாப்பாடு தூக்கிட்டு போய் நீ சாயங்காலம் 5 மணிக்கு வர வேணாம். சாப்பாடு சாப்பிட்டு அங்கே போட ஒரு பொதி சுமக்கு மூட்டை இல்லை. நீ ஒரு பாடம் படிச்சாலும் ஒழுங்கு அங்கே வந்து படிப்பான்னு சொல்லுவோம். தெரியுங்களா? எங்கள் மிஸ்ஸஸ்க்கும் எனக்கும் கான்ஃபரன்ஸ் இருக்கும். தெரியுங்களா? அதில் அவன் ஸ்கூல் போய் பயங்கரமாக இருப்பான். ஸ்கூல் போய் என்ன படிக்கிறான்? அவன் தமிழ் கூட அவன் எழுத கற்றுக் கொடுக்கும். ஸ்கூலில் நான் எழுத கற்றுக் கொடுத்தேன். தமிழ் படிக்க கற்றுக் கொடுத்தேன். தெரியுமா இல்லையா? எங்கள் கிளாஸில் வந்து 1.5 மணி நேரம் அந்த இதே கான்சன்ட்ரேஷனே இருக்கிறதே ஒரே ஒரு ஆள் தான். யார் அவரு? யார் ஷானோ? அப்துல் ரஹ்மான் அண்ணன். அப்துல் ரஹ்மான் அண்ணன் கண்ணில் விளக்கண்ணை போட்டுட்டு இருக்கிறான். என்ன அப்படி பண்றாங்க? நடத்துறாங்க. ஏது சார் நடத்துறாரு. இது என்ன அது என்னன்னு சொல்லு. அதான் லுக்மான் பரியன்னா அப்படி ஜாலியாக இருக்காங்க சொல்லுங்க. ஓகே புரியுதுல்ல? இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மனோஜ்குமாரா லெஃப்ட் ஆவரா ரைட் ஆவறான். புரியுதுல்ல? சொல்லு அப்துல் ரஹ்மான். டேப்லெட் போட்டுட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் சார். ஷான் சொல்ல எனக்கு ஃபீவர் வந்துருச்சு சார். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் வந்து டயபெட்டிஸ் இருக்கும்போது நான் வந்து லோ சுகர் ஹை சுகர் காலையில் ஆகணும். அவரும் தெரியுமா? அப்போ பின்னாடி நான் வேர்த்து போயிடும். லோ சுகர் ஆகிடும்னா அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து உங்கள்கிட்ட ஃபீல் அவுட் பண்ணும்போது குளுக்கோஸ் பேன் ஆகும், கலோரிஸ் பேன் ஆகும். அப்போதான் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதில்ல. கஷ்டப்பட்டு கிடைக்க நம்ம மட்டும் போகாது இல்லையா? சித்தாந்தம் வந்து ஆனால் இப்போ ஸ்வாடு பார்த்தியா இப்படி ஸ்வாட் ஆயிடுச்சு பார்த்தியா இவங்க பண்ணது. அது வந்து சார் படிச்சிருவாங்க சார் எல்லாரும். அதெல்லாம் தப்பா. நான் எத்தனை பேர் தான் பார்த்தவன் இந்த அதிகார வர்க்கத்துக்குள்ளார 25 ஆண்டு காலம் ஒரு 150 வாழ்க்கையை நேரடியாக மாற்றி. எக்ஸ்கியூஸ் மீ, குறுக்க பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவங்க எல்லாம் கம்பன் விட்டு கட்டுத்தறிகள் சார். கவி பாடாம இருக்க மாட்டாங்க. கம்பன் வித்து கட்டுத்தறிகள், கம்பன் வித்து கட்டுச்சோறுகள். அது கம்பன் வித்து கட்டுத்தறிகள், கம்பன் வித்து கட்டுச்சோறுகள். அது வந்து அவங்க நேரம் வர்றப்ப அவங்க பிரகாசிப்பாங்க சார். டெஃபினெட்லி இன்ஷா அல்லாஹ். அப்படியே போட்டு அவங்கள ஒரு வழி ஆய்க்கிற புகழ்ச்சி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு குழி தோண்டும் பள்ளம் எதுவுமே கிடையாது. தெரியுங்களா? புகழ்ச்சி மிகப்பெரிய. அவன் இப்போ அவங்க பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நான் எத்தனை பேர் கிளாஸ்க்கு வந்தாங்கன்னு சொல்கிறேன். அத்தனை பேரும் கிளாஸ் இருக்கேன். அத்தனை பேர் நோட்ஸ் எழுதுறான். பதில் சொல்லுமா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்? அப்துல் ரஹ்மான், நீ வந்து ஒவ்வொன்றுக்கும் டவுட் கேட்குற பார்த்தியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நீ வந்து வளர முடியும். தெரியுங்களா? வளர முடியாது. டவுட் கேட்கலாம், வளர முடியாது. சார் ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன் சார். எல்லாரும் எழுதி முடிச்சிருவாங்க. நான் அவங்க நேரத்தை அது தப்பு கிடையாது. அதுல எழுதுன நேரத்தை தப்பு எழுதி போறா அதான் நல்லது. இப்ப இவங்க எல்லாம் எழுதினா பிரயோஜனம் சத்தியாராவது தெரியல. இப்ப காமராஜை பத்தி என்ன நடத்தினா விடிய விடிய நடத்தி என்ன பிரயோஜனம்? போலாமா? தெரியல. சூப்பர்யா. ஃபிஷ், மீன், பாம்பு, கொக்கடை, அப்புறம் இது திமிங்கலமா? இது பொருந்தாது. சொல்லு அப்துல் ரஹ்மான். யோசிச்சு சொல்லு. ரொம்ப யோசி. இதெல்லாம் தமிழ்ல சொல்ல தேவையில்ல. மீன், பாம்பு, முதலை, திமிங்கலம். தமிழ்ல கரெக்டாப்பா? வேற என்ன திமிங்கலம் தான்? ரைட். ஓகே ரைட். அதான் ஜஸ்ட் a minute. எதுலயே கை வச்சிட்டேன் சார். நான் பார்த்து சொல்றேன். சொல்லிட்டு டைம் கொடுங்க. மத்தவனுக்கு பாருங்க. டைம் கொடுங்க சார். வேல் சார், ஏன்னா மித்ததெல்லாம் நீர்லயும் நிலத்திலயும் வாழும். வேல் வந்து நீர்ல வாழும். சார் மீன் எப்படி சார் நிலத்துல வாழும்? நோ நோ ஆனா ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாரு அவரு.
இதெல்லாம் வந்து இது பண்ணு, இது முட்டையை வச்சிருக்கு புரியுதா இல்லையா? எக் லேயிங், எக் Fish இருக்கு வந்து பாத்தியா, எக் நிலத்துல லேயிங் வாழாது. பண்ணுது. ஆமா ஆமா வேல் தான். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீ கரெக்டா ஆன்சர் சொல்லிட்ட. இது ரெண்டுமே நிலத்து வாங்கி மீன் வாழாது புரியுதா இல்லையா? எக் லேயிங் புரியுதா இல்லையா? இதை வந்து முட்டையை வச்சிருக்கும், மற்றதான் முட்டையை வைக்காது. அவ்வளவுதான் புரியுதா? ஃபிஷ்ஷு வேல் வந்து பால். ஆமா சார் நன்னீர்லயும் 3மே வாழும், ஆனா வேல் நன்னீர்ல வாழ வாய்ப்பு இல்லை சார். வச்சுக்கலாம். நீ சொல்ல அப்படியும் வச்சுக்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல, நான் முதலே சொல்லிட்டேன், வேறுபாடு அதிகம் கொண்டதை தான் நம்ம ஆர்டர் பண்ண முடியும். முதலே சொல்லிட்டேன் புரியுது இல்லையா? எக் லேயிங்கா இருக்கும், மற்றது இருக்காது. ஓகேவா? ஃபிஷ் இருக்காது, கொரக்கடை இருக்காது, ஃபிஷ் இருக்காது. நீ சொன்ன மாதிரி சொல்லிக்கலாம். புரியுதுல்ல? அவ்வளவுதான். ஆன்சர் வேலா சார்? வேல் தான் ஆன்சர். வேல் தான், திமிங்கலம் தான். எக் லேயிங் பண்ணுமா இல்லையா? அத முட்டைகளை இது பண்ணும், எக் லேயிங் பண்ணு, மற்ற இது பண்ணாது. உங்களுக்கு கொர்க்கடையில் ஸ்னேக் ரெண்டுமே இருவாழ் உயிரிகள். ஃபிஷ் இருக்காது. ஓகேங்களா? சொன்ன மாதிரி ஃபிஷ் இருக்காது. முதலையும் பாம்பும் மட்டும்தான் இருவாழ் முதலைகள். முதலை, பாம்பு, இருவாழ். அதான அது இருவாழ்விட உயிரிகளா? இருவாழ்விகள். இருவாழ் உயிரிகள். இதுதான் இருக்கு. இந்த அளவுக்காவது சொல்லி அப்துல் ரஹ்மான், அதுதான் நான் பாராட்டுறது. புரியுதுல்ல? நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன், அது வேற ஒரு டெஃபனிஷன் இருக்குது. ஆனா ஆன்சர் சொல்றவங்களுக்கு அறிவாளி ஆயிருக்குது. அதை விட இன்பம் எதுவும் இல்லை. அவ்வளவுதான். 160 160 போட்டா முடிஞ்சு போச்சு. செகண்ட் கவுன்சில் கூட உள்ள போயிடுவேன். அவ்வளவுதான். ஏஐ ஆயிடுவேன். ஜூனியர் அசிஸ்டண்டா மாதிரி உட்காந்துருவேன். நாள் நெருங்க நெருங்க அதை பத்தி சிந்தனை. நீ உண்மையா படிக்கிற, நீ உண்மையா படிச்சா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். எங்க வீட்டுல தூக்கம் இல்ல, சாப்பாடு சாப்பிடாது, தூக்கம் வராது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், எரிச்சல் வரணும். இதெல்லாம் இருக்கிறது என்றால் நீ படிக்கிறாய் என்ற அர்த்தம். எங்க மிஸ்ஸஸ் சொல்லுவேன், எங்க பாப்பா 8 மணிக்கு தூங்குனா அதுக்கு பிரெயின்ல வந்து பீட் அதிகரிக்கல. பீட் அதிகரித்து தூங்க முடியாது, ஜாலியா தூங்க இல்லையா? அப்ப தேர்வு பயம் வரவில்லை, படிப்பு பயம் வரல. நீதான் இங்க இருக்கக்கூடிய 30 பேர்ல ஒரு ஆள் படிக்கிறாருன்னா அது அப்துல் ரஹ்மான் தான் சார். இல்ல சார், நான் வந்து அந்த அவங்க சகோதரி சொன்ன மாதிரி நான் ஏதோ நீங்க கேக்குறப்ப டைம் வாய்ச்சிருது சொல்லிட்டேன். ஆனா என்ன விட நல்லா படிக்கிற ஷானு, அந்த அவங்க சாப்ரினா சிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க சார். அவங்க படிக்கிறாங்கப்பா. நீதான் வந்து அதை வந்து காதலிக்கிறாய், நீ குரூப் போற காதலிக்கிறாய். அவங்க எல்லாம் படிக்கிறாங்க. புரியுதா? காதலிப்பது வேறு, படிப்பது வேறு. புரியுது இல்லையா? புரியுதா? நீ காதலிக்கிறாய், நீ அந்த அதை போய் கட்டி அணைச்சா வா குரூப் போறியவான்னு சொல்ல இவங்க அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. புரியுது? அதே மாதிரி நீ சொன்ன வார்த்தை சொன்ன பாத்தியா, ராஜகோபுன்னு சொல்லி இன்னொரு ஐஏஎஸ் டைரக்டர் அவர் சொன்னா அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. யார் சார் அந்த மாதிரி மாணவர்கள் பண்ணி கேக்குறாரு அவர். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர், ஒரு ஐஏஎஸ் சொல்லி ஒரு ஐஏஎஸ் மதுரை எல்லாம் வச்சுக்கிறாரு. எல்லாம் நானே இணைந்துதான் வந்து எல்லாம் பணி புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு கிளாஸ் 8 மணிக்கு முடிச்சுட்டேன். அப்போ ஒரு பையன் சொன்னார், தம்பி சொன்னாரு, என்ன சார் அதுக்குள்ள போறீங்களான்னு கேட்கறான்னு சொன்னா அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். யார் சார் இப்படி சார் அந்த மாதிரி கவர் பண்ணின்னு கேட்டேன். அவர் வந்து அன்பால் வந்தவர் சார் சொன்னான். பெரிய விஷயம் சார், நீங்க வந்து கிளாஸ் நடத்த அவன் போறீங்கன்னு சொல்லி அவரை போயிடுவான். அவரும் நீங்க ஏன் போறீங்கன்னு கேட்கறாரு. பாத்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து காதலிப்பார் அந்த குரூப் போறீங்க நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொன்னாரு. சார் நீங்க சொல்லவுமே என்னோட ஐஸ்ல இருந்து ஒரே டியர்ஸா வருது சார். நிஜமா சார். கண்டிப்பா வரும். இல்ல அவர் வந்து சொன்னாரு ஒரு வார்த்தை புரியாது, நீங்க ஆனால் இந்த கிளாஸ முடியும் போது ஒரு சார் ஏன் போறான்னு சொல்லி ஒரு காதலியை வந்து காதலை நிறுத்தி புரிகின்ற அளவுக்கு நீ இருக்கிற பத்தியா? குகன்னு சொல்லுவான், ராமர் குகன் குகப்படாத ராமனை பத்தி கம்பராமாயணம் சொல்லுது. அந்த மாதிரி நீ சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்பட்டாரு. இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு தம்பியா? உண்மையிலே நீங்க வந்து ஒரு சூப்பர் அப்சான்னு சொன்னார். சொல்ல வரேன், ஏன்னா நிறைய பேர் கிளாஸ் இருக்கிறோம், புரியுதா? வெவ்வேறு வகையான கிளாஸ் இருக்கிறோம். ஆனா நீ சொன்ன பத்தியா 1 மணி நேரம் தானே ஆகுது, அதுக்குள்ள நீங்க பிரிஞ்சு போறீங்களா சார் சொன்ன பத்தியா? அது அவர்கிட்ட சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு, ரொம்ப சிரிச்சாரு, ஆச்சரியப்பட்டாரு அவர். என்ன சார் இப்படி ஒரு மாணவன் வந்து உருவாக்கப்படுகிறார் என்றால் ரொம்ப ஆச்சரியம் தான் சொன்னார். சார் இன்னொன்னு சார், இந்த ஷானு சிஸ்டர் அப்புறம் உங்ககிட்ட 2 பேர் படிக்கிறாங்கல்ல, ரேஷ்மா, அந்த தல்கா பிரதர் சொன்னீங்கல்ல,
நிஜமாவே பண்ண அவங்க எல்லாம் சிஸ்டம் தான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல சார். இந்த ஏஜ்ல நீங்க கிடைச்சிருக்கிறீங்க. எனக்கு அப்ப கிடைக்கல சார், யாருமே கிடைக்கல சார். கண்ணாடியை பார்த்து படிப்பேன் சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கேன் சார் இது நாள் வரைக்கும் நான் கற்றுக்கிட்டத. இதெல்லாம் நான் வந்து என்னுடைய கன்சர்ன் கொண்டு அவங்க வந்து அதை கன்சர்ன் பண்ண நான் கன்சர்ன் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சரிங்களா. அவங்க அதை கன்சர்ன் பண்ணணும் சரிங்களா. அதான் முக்கியம். அது அவங்க கன்சர்ன் பண்ணா நல்லது. அப்பலாமா போலாம் சார். நீ சொன்ன வார்த்தை மனைவிக்கே பொறாமையை கொண்டு வந்துட்டானே புரியுதுல்ல. என் மனைவி பக்கத்துல கேக்குறாங்க தெரியாது புரியுதுல்ல. பெரிய விஷயம் அது தெரியுதாப்பா. மும்தாஜ் வந்தாங்களா போயிட்டாங்களா இருக்காங்களா மும்தாஜ் இருக்காங்களாமா. எதுப்பா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் டையாங்கிள் அது ஏன் அவர் சொல்லணும்ல. அவர் சொல்றாரு ஏன் சொல்லணும்ல. கண்டுபிடிக்கிறது வேறு. இப்ப சொன்னா பத்தி அவரை கண்டுபிடிச்சவர் அவர் ஏன்னு சொல்லணுமா இல்லையா. அதான் முக்கியம் இல்லையா. ஏன் வை எல்லாமே 2D அது 3D சார். எல்லாமே 2D அது 3D சார். 2D அது 3D சார். அது சொல்லுங்க. இதுதான் வந்து 3D டைமென்ஷன் 3Dயா மாறிடும். என்ன இது கியூபாய்டு. கியூபாய்டு கனசதுரம். கனசதுரம். கனசெவ்வகம் மாறும். மத்தெல்லாம் வந்து 2Dயா மாறிடும். அவ்வளவுதான் சார். கனசெவ்வகமா கனசதுரமா சார்? என்ன கனசதுரம் கனசெவ்வகம் கனசெவ்வகம். கியூப்னா தான் கனசதுரம். கியூப் கனசெவ்வகம். அதான் 3D டைமென்ஷன் முப்பரிமாணத்தை கொடுக்குது. அப்ப இது மட்டும் தான் டிஃபரெண்ட். மத்த 2 பரிமாணம் தான் கொடுக்கும். புரியுதா இல்லையா. இது முப்பரிமாணத்தை கொடுக்கும். ஸ்கொயர் கொடுக்க போகுது. புரியுதா இல்லையா. கரெக்டா ஸ்கொயர் ஆகும். இது சில வந்து ரெக்டாங்கிள் இப்படி போகும். புரியுதா இல்லையா. அப்ப இது மட்டும் தான் உனக்கு வந்து இது கொடுக்கும். கனசதுரம் மட்டும் தான் உனக்கு கொடுக்கும். இன்னொரு டைமென்ஷனும் கொடுக்கணும். புரியுதா. அப்ப இதுதான் டிஃபரெண்ட் ஆகும். சர்வீஸ் வாங்கிக்காமே அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யார் இவனை இங்கு பெறவே என்ன தவம் செய்தோனும் பாரதி சொல்லுவான். சார் இந்த தடவை நான் வாங்கலன்னா எனக்கு என்னமோ ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க வீட்லயும் பயப்படுறாங்க சார். இது வந்து எப்படின்னா கஜினி முகமதோட 17வது படையெடுப்பு மாதிரி எனக்கு வந்து இது 8வது இது. நான் வந்து நிறைய பேர்த்தோட வாயை மூடணும். எனக்கு தெரியல. ஜெயிச்சாலும் பேசும் தோத்தாலும் பேசும். சமூகத்தை நினைச்சு வாழ முடியாது. நம்ம மனசாட்சி நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நமக்கு சொல்லி தந்த ஆசிரியர் மக்கள் தலைவர் அதான் முதல்ல பத்த கொடுத்தது இல்ல. வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். சார் இன்னொன்னு பயமா இருக்கு சார். இப்ப நீங்க கிளாஸ்ல அதிகமா என் பேர் யூஸ் பண்றீங்க. நான் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நாளைக்கு நான் நல்ல மார்க் எடுக்கல அப்படின்னா எனக்கு அதை விட தப்பு இல்ல. மத்தவனுக்கு வழிகாட்டியா இருந்தார் அவ்வளவுதான். நான் சொல்லுவேன் தெரியுமா. வரலாறு இருவரை பதிவு செய்யும். தோற்றவனையும் பதிவு செய்யும். வென்றவனையும் பதிவு செய்யும். வேடிக்கை பார்த்தவர்களை பதிவு செய்யாது. அந்த மாதிரி நீ வரலாற்று இடம் பிடிக்க. நீ வெற்றி பெற்றாலும் வரலாறு இடம் படிப்பாய். நீ ஒரு வேலை தூட்டி விட்டாலும் வரலாற்று இடம் படிப்பாய். நீ வேடிக்கை பார்த்தவன். இப்ப ரேஷ்மா மாறிக்கலாம். நீ அக்பர் பாஷா மாதிரி வேடிக்கை பார்க்கல. வந்துட்டு களமாறல கேள்விகளை கேட்கற. அது மத்தவங்களுக்கு ஊடுகோலா இருக்குல்ல. மத்தவங்க அதை வச்சு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா. அதனால வந்து இதுல வந்து வரலாற்று இடம்படுத்தி விட்டாய். நீ வரலாற்றுல வந்து 2ஆம் பானிபட் போர் ஹெமுவுக்கும் உண்டு பைராம் கானுக்கும் உண்டு. புரியுது இடம் உண்டு. புரியுதுல்ல. ஹெமு தோத்தாரு பைராம் கான் ஜெயித்தாரு. இருவருக்கும் இடம் உண்டு. ஓகேவா. ஆனால் வேடிக்கை பார்த்தவரு இடம் கிடையாது. சார் நேத்து வேலைக்கு போயிருக்கப்ப காலையில சார் ஒரு 12 o'clock இருக்கும். நானு சமுத்திரகுப்தர் பத்தி படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அதுல ஒரு சின்ன டவுட் வந்துருச்சா. அதை நினைச்சுக்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். இந்திய நெப்போலியன் அவரை பத்தி 4 பாயிண்ட் முக்கியம். அவர் தான் இந்திய நெப்போலியன் சார். அதை நினைச்சு வடிவமைச்சு ஹரிசேனர் வந்து அவர் புலவரா இருந்தார். ஓகேவா. இன்னொன்னு வந்து வீணை பொறித்த நாணயங்கள் வெளியிட்டவர். புரியுதா இல்லையா. குப்த பேரரசை வந்து வலிமையா மாட்டவன். அவ்வளவுதான் 4 பாயிண்ட். யார் சார்? சமுத்திரகுப்தரா? சமுத்திரகுப்தர் 4 பாயிண்ட். சமுத்திரகுப்தர் அவ்வளவுதான். இந்திய நெப்போலியன். அதே மாதிரி நாணயங்களை வந்து வீணையை பொறித்தவர். இது 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவ்வளவுதான். சமுத்திரகுப்தர் தானே சார்? சமுத்திரகுப்தர் தான். சந்திரகுப்தர் கிடையாது. சமுத்திரகுப்தரை பத்தி சொல்றேன். புரியுதுல்ல. அத டவுட்டா நினைச்சுக்கிட்டே அயன் பாக்ஸ் கையில வச்சுட்டேன் சார். சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொரணையே தெரிஞ்சிச்சு.
ரேஷ்மா சொல்லுது, சாருக்கு இப்படி ஒரு ஆளாடா எப்பாடி. ரேஷ்மா நினைக்குது, எப்பாடி எங்கேயோ போயிடும் போல. மிஸ்ஸஸ் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஏடா இப்படி ஒரு இப்படி ஒரு பர்சனாலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. புரியுதுல, பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல. அயன் பாக்ஸ் சூடாக தெரியல. இது நாளை பாயினா சமுத்திரகுப்தரை பற்றி வேறு எதுவுமே குறைப்பிக்க தேவை. ஓகேவா சார்? முடியுமா சார்? என்னமா 1 செகண்ட் ரிப்பீட் பண்ண முடியுமா? அது ஃபர்ஸ்ட் இந்திய நெப்போலியன் அவர். ஆனா அவர் இந்திய நெப்போலியன் சொல்லக்கூடாது. நெப்போலியன் வந்து 14ஆம் நூற்றாண்டு, அவர் வந்து 6ஆம் நூற்றாண்டு. அது எப்படி அழைக்கிறான்னு எனக்கு தெரியல, தப்பு அது. ஏன்னா நெப்போலியன் தான் அழைக்கணும், சமுத்திரகுப்தன் சொல்லி. இவங்க இந்திய நெப்போலியன் தெரியல. 2வது பாயிண்ட் வந்து வீணைகளை வந்து நாணயங்களை பதித்தவர், இசை புலமை அதிகம் மிக்கவர். அப்புறம் ஹரிசேனர் என்ற புலவர் இருந்தார், அவர் தான் அலகாபாத் கல்வெட்டு தூண்களை எழுதினவர். துருபிடிக்காத இந்த கல்வெட்டுகள் மெருகலில் இருந்தவர். அலகாபாத் கல்வெட்டு அவர் தான் எழுதினவர். அடுத்தது வலிமையான ஒரு பேரரசு உருவாக்கி, வலிமையான பேரரசு உருவாக்கி இரும்பு தூணா சார் அது அலகாபாத்? மெஹரல் இரும்பு தூண் எங்க இருக்குது? குதுப்பினார் உள்ளதா, அதுவும் இருக்குது. குதுப்பினார் பாத்துறீங்களா? அதுல ஒரு பாட்டு தான் அலகாபாத் கல்வெட்டு தனி, அங்கேயும் ஹரிசேனருடைய படைப்புகள் இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார், அவ்வளவுதான். ஃபோர்த் பாயிண்ட் வலிமை மிக்க பேரரசு அவர் தான் உருவாக்குனார். ஏதோ ஒரு கவிஞர் வலிமை மிக்க சொன்னீங்களா சார்? ஹரிசேனர். படையெடுப்பு ஹரிசேனர். ஹரிசேனர் வந்து கவிஞர். போலாம் சார், நெக்ஸ்ட் போலாம் சார். ஜாமண்டே, அல்ஜிப்ரா, கால் நீயே சொல்லு ரஹ்மான். இதோட அவ்வளோதான். 5 ஸ்லைட் கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்தா. 5 ஸ்லைடும் ஓரளவு திங்கபிளாக இருந்தது, ஈஸியாக இல்லாமல். சொல்லு பார்க்கலாம், அப்துல் ரஹ்மான் தெரிஞ்சு சொல்லு பார்க்கலாம். Just a minute sir, please. Okay, I waiting for more minutes. Just a minute கிடையாது, ஓகேவா? சார் 2 ஆன்சர் எனக்கு டவுட்டா இருக்கு சார், சொல்லலாமா? சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபோர்த் ஒன்னு சார். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து இன்டகிரேட் பார்ட் ஆஃப் மேத்ஸ், ஜாமெண்ட்ரி, கால்குலஸ், அல்ஜிப்ரா, பார்ட் ஆஃப் இன்டகிரேட் பார்ட் ஆஃப் மேத்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், பிசிக்ஸ், வெப்பநிலை விதிகள் சொல்லுவாங்க. தெர்மோடைனமிக்ஸ் இது பிசிக்ஸ், வெப்ப இயக்கவியல். வெப்ப ஏற்பு, வெப்ப இயக்க விதின்னு சொல்லுவாங்க. இதுதான் வேறுபாடு. அப்ப ஃபோர்த் ஒன்னு சார். ஆமா, இது இயற்பியல், பிசிக்ஸ். ஓகேவா? இதான் வந்து இயற்பியல், மத்தெல்லாம் மேத்ஸ், மத்தெல்லாம் கணிதம். இயற்பியல் இது வந்து வெப்ப இயக்க விதிகள். காரணம் இதுதான், டைனமிக்ஸ் தான், வெப்ப இயக்க விதிகள். மத்தெல்லாம் மேத்ஸ், மத்தெல்லாம் வந்து கணிதம், மத்தெல்லாம் கணிதம். இதுல பாதி தான் சார் எடுத்திருக்கேன், ஃபுல் வாங்கல. இது தப்பு இல்லை, அளவுக்கு சொல்றல. 2 டவுட்டையும் சொல்றல, அது பெரிய விஷயம் அல்லவா? அதே பெரிய விஷயம். சார் ஒரு டவுட் சார். சொல்லுமா. Fibonacci series starts from 0 or 1 sir. எதுமா? Fibonacci series. ஆமா. 1 ல ஸ்டார்ட் ஆகுமா 0 ல ஸ்டார்ட் ஆகுமா சார்? 0 ல ஸ்டார்ட் ஆகும். அது என்ன டவுட்? இல்ல சார், some pages 0 ன்னு இருக்கு 1 ன்னு இருக்கு, அதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். அப்துல் ரஹ்மான், எல்லோரும் இந்த மாதிரி பதில் சொல்லிட மாட்டாங்க, புரியுதா? சொல்லுங்க சார். கேட்ட உடனே சமுத்திரகுப்தன் பதில் சொல்லணும்னா நிறைய படிச்சிருக்கணும், எல்லோரும் மாதிரி பதில் சொல்லிட மாட்டாங்க, புரியுதா இல்லையா? அதனால வந்து கான்செப்ட் எதா இருந்தாலும் கேளு, ஓகேவா? படிக்கிறது எதா இருந்தாலும் கேளு, ஓகேவா? அதுல விக்ரமாதித்தன் அப்படி என்னென்னமோ சொன்னாங்க 2 பேத்த. விக்ரமாதித்தன் என்பது 2ஆம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்தன் அழைக்கப்பட்டவர். அவருடைய அரசவை தான் வந்து நவரத்னங்கள் வந்து அலங்கரிச்சாங்க, ஓகேவா? காளிதாசர் முக்கியமான பயட்டா இருந்தாரு. காளிதாசராம் வந்து எப்படி வந்து இங்க திருக்குறளும் ராமாயணம் இருக்குதோ அதே மாதிரி காளிதாசர் எழுதிய சாகும் சார் மெதுவா சொல்லுங்க சார், எழுதிக்கிறோம். ஆமா சார், ஆமா சார். ஒரு நிமிஷம் இருங்கம்மா.
சார் வெரி வெரி சாரி சார் உங்களை தண்ணி குடிச்சிடறேன் உடனே நான் வந்து கிட்டத்தட்ட 60 ஒரு 100 நிமிஷம் ஆயிப்போது தண்ணி குடிச்சிக்கிறேன். சரி சார் சரி சார். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையெல்லாம் வந்து அலங்கரிக்கிறாங்க. யார்? நவரத்தினையும் அலங்கரிக்கிறாங்க. ஓகேவா? அங்க ஒரு ஃபேமஸ் பயர் தான் காளிதாசர். அவர் தான் நிறைய சமஸ்கிருதத்துல நிறைய நாடகங்களையும் காப்பியங்களையும் படைத்தவர். ஓகேவா? அப்பதான் வெளிநாட்டு தூதுவர்லாம் வராங்க. யாரு ரேஷ்மா வெளிநாட்டு தூதுவர் வந்தார் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல? அர்ச்சர் காலத்துல வராரு. பாகியான் வராரு. பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி வராரு. நிறைய அந்த சமயத்துல வந்து புத்த மத இதுவும் நிறைய புத்த மத கடிகைன்னு புத்த மத படிப்பகம் நிறைய இருந்துச்சு. கடிகைனா புத்த மத பாடசாலைகள். கடிகைகள் நிறைய இருந்தது. அடுத்து சார் அவரை பத்தி இம்பார்ட்டன்ஸ் தான். அப்ப நிறைய வந்து அவருடைய படையெடுப்புகள் இருக்குது. ஓகேவா? படையெடுப்பு எடுத்தார், நிறைய பேரரசை விரிவாக்கினாரு. ஓகேவா? அதுவும் இருக்குது அவரு. நீங்கள்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பது மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாரதி சொன்ன மாதிரி யான் இவனை இங்கு பெறவே என்ன தவம் செய்தோன மாதிரி ஆகிட்டீங்க. நீங்க ரொம்ப எந்தியாசமா இருக்குது. கிட்டத்தட்ட 102 நிமிஷங்களை கொண்டு போயிட்டீங்க கிளாஸ. ஃபண்டாஸ்டிக், மார்வலஸ். நம்ம ஆட்கள் இதே மாதிரி இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். இது ரெக்கார்ட் கிளாஸ் கேக்குறதா என்னன்னு தெரியல. அந்த நீங்க வருவீங்களா சார்? இது வரலாம். ஓகேவா? சரிங்க சார். விடை பெறுவோமா? ரைட் டைம். ஜாகிரதை.